ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் கொஸ்டின், டெமோக்ரஸி என்ன அர்த்தம்? ஜென்ரல் என்ன சொல்லுவோம், ஓட்டு போடுறது, எலெக்ஷன் நடக்கிறதுன்னு சொல்லுவோம். பட் எங்க கண்ட்ரில டெமோக்ரஸி இருக்குன்னா இது மட்டுமே அர்த்தம் கிடையாது. அதாவது எங்க ஊர்ல எலெக்ஷன் நடக்கும், நாங்க ஓட்டு போடுவோம், அதனால எங்க கண்ட்ரி டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படி சொல்லக்கூடாது. இந்த எலெக்ஷன் வைக்கிறது, ஓட்டு போடுறது ஜஸ்ட் ஒரே ஒரு பேசிக் பாயிண்ட். இன்னும் சில விஷயத்தை நீங்க அப்டேட் பண்ணிக்கணும் இதுல டெமோக்ரஸியில். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க நாட்டில் இருக்கிற கோர்ட், பார்லிமெண்ட், மீடியா இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணுதுன்னா அந்த ஊர்ல என்ன இருக்கு, டெமோக்ரஸி இருக்குன்னு அர்த்தம். இல்ல ஒருவேளை உங்க கண்ட்ரில இருக்கிற கோர்ட் மேலேயும் இல்ல பார்லிமெண்ட் மேலேயும் இல்ல மீடியா மேலேயும் மக்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லைன்னா அந்த கண்ட்ரில கிடையாது, நீங்க ஓட்டு போட்டாலும் டெமோக்ரஸி இல்லைன்னு அர்த்தம். யோசிக்க முடியுதா? லாஸ்ட் 1 இயரா நீங்க வாட்ச் பண்றீங்க, கோர்ட்ல தர தீர்ப்பு எதுவுமே நமக்கு சாதகமா இல்ல, மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லைன்னா கோர்ட் மேல மக்களுக்கு என்ன ஆயிடும், நம்பிக்கைப்படும்ல. ஆட்டோமேட்டிக்லி தட் மீன்ஸ் டெமோக்ரஸி அந்த கண்ட்ரில வீக் ஆகுதுன்னு அர்த்தம். பட் இது மட்டுமே கிடையாதுங்க, இது இன்னொரு பாயிண்ட் தான். டெமோக்ரஸியை நம்ம நிறைய ஆங்கிள் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்றேன், உங்க கண்ட்ரில நிறைய மக்கள் வாடுறாங்க, நிறைய குரூப் ஆஃப் மக்கள், முஸ்லிம்ஸ், ஹிந்துஸ், கிறிஸ்டியன்ஸ், நிறைய பேர். இதுல சில குரூப்புக்கு இந்த கண்ட்ரி நம்மள மதிக்க மாட்டேங்குது, நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்குது, நமக்கு மரியாதை கம்மியா இருக்கு யோசிச்சாங்கன்னா உங்க ஊர்ல டெமோக்ரஸில அர்த்தம். இதுவும் டெஃபினேஷன் ஆஃப் டெமோக்ரஸி தான். எந்த ஊர்ல எந்த கண்ட்ரியோட சிஸ்டத்துல எல்லா மக்களுக்கும், எல்லா விதமான மக்களுக்கும், எல்லா கம்யூனிட்டிக்கும், எல்லா லாங்குவேஜுக்கும், இல்லை எல்லா ரிலிஜனுக்கும், எல்லா குரூப் ஆஃப் பீப்புளுக்கும் ரெஸ்பெக்ட் இருக்குன்னு நம்புறாங்களோ, தே ஃபீல் ரெஸ்பெக்டட் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த ஊர்ல டெமோக்ரஸின்னு அர்த்தம். அண்ட் அகைன் இது மட்டுமே டெமோக்ரஸி கிடையாது, இன்னொரு ஆங்கிளையும் பார்க்கலாம். உங்க நாட்டில் உங்களை ரூல் பண்ற லீடர், அது பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம், சிஎம்ஆ இருக்கலாம், எம்எல்ஏவா இருக்கலாம், இல்ல ஊர்ல பஞ்சாயத்தா இருக்கலாம். உங்க ஊர் லீடர் வந்து உங்களுக்கு அக்கௌண்டபிளா இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா உங்க ஊர்ல டெமோக்ரஸி இல்லைன்னு அர்த்தம். இது ஒரு கல்ச்சர். எங்க கண்ட்ரில தலைவர்கள் மக்கள் சொல்றதை கேட்பாங்க அப்படி கல்ச்சர் இருந்துச்சுன்னா தான் டெமோக்ரஸின்னு அர்த்தம். ஸோ ஓட்டு போட்டா மட்டும் டெமோக்ரஸி கிடையாது. உங்க கண்ட்ரியோட சிஸ்டத்துல எலெக்ஷன் ரன் ஆகணும், வர்ற கவர்மெண்ட் எல்லா மக்களையும் மதிக்கணும், எல்லா மக்களோட எல்லா குரூப்போட ஐடியாஸும் எடுத்துக்கணும், முக்கியமா தலைவர்கள் அக்கௌண்டபிளா இருக்கணும். இது எல்லாத்தையும் இன்னொரு முக்கியமான பாயிண்ட். இந்தியா வந்து டைவர்சிஃபைட் கண்ட்ரி, டைவர்சிட்டி இருக்கும், கல்ச்சுரல்ல, ஃபுட்ல, ஹேபிட்ல, ஒர்க்ல நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அப்போ ஒவ்வொரு குழுக்குள்ள கான்ஃபிளிக்ட் இருந்துச்சுன்னா உங்க ஊர்ல டெமோக்ரஸி இல்லைன்னு அர்த்தம். யோசிக்க முடியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் கேஸ்ட் குரூப் இருக்கு, ஒரு கேஸ்ட் குரூப் இன்னொரு கேஸ்ட் குரூப் மதிக்காது அப்படி இருந்துச்சுன்னா உங்க கண்ட்ரி எலெக்ஷன் இருந்தாலும் சரி, இன்ஸ்டிடியூஷன் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, லீடர் அக்கௌண்டபிளா இருந்தாலும் சரி, உங்க ஊர்ல டெமோக்ரஸி கிடையாது. ஏன்னா மக்களுக்கு நடுவில் என்ன கிடையாது, ஒற்றுமை கிடையாது, கலெக்டிவிட்டி கிடையாது. அப்ப கலெக்டிவிட்டி இல்லாத ஒரு ஊர்ல ஒரு டெமோக்ரஸி ஸ்ட்ராங்கா இருக்க வாய்ப்பு கிடையாது. யோசிக்க முடியுதா? அதாவது மீ வெர்சஸ் யூ, என் குரூப்பா இல்ல உன் குரூப்பா பிரிஞ்சிருக்காங்கல்ல, போலரைசேஷன் அப்படி இருந்தாலும் அது டெமோக்ரஸி கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் டெமோக்ரஸின்ற வார்த்தைக்குள்ள நீங்க இந்த ஆங்கிள் யோசிக்கணும். ஸோ வாட் இஸ் டெமோக்ரஸி? உங்க கண்ட்ரில ஃபேர் எலெக்ஷன் மட்டும் கிடையாது, உங்க கண்ட்ரில எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணி மக்கள் கிட்ட ரெஸ்பெக்ட் இருக்கா, உங்க கண்ட்ரில எல்லா குரூப்ஸ்க்குமே அவங்க சொல்றதை கவர்மெண்ட் கேட்கறாங்களா, தே ஃபீல் ரெஸ்பெக்டடா, உங்க கண்ட்ரில லீடர்ஸ் அக்கௌண்டபிளா இருக்காங்களா, உங்க ஊர்ல இருக்கிற மக்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு. நம்ம கண்ட்ரி டெவலப் பண்றதுக்கு கலெக்டிவ் ப்ராக்ரஸ் முக்கியம், எல்லாரோட வாய்ஸும் முக்கியம், எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணும், அந்த கல்ச்சர் இருக்கா, கலெக்டிவ் ஹோப்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் democracy. So in the democracy is now facing crisis throughout the world. Democracy is in crisis. முக்கியமாக எங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல, எந்த கண்ட்ரியில் எந்த காண்டினென்ட்ல டெமோக்ரஸி உருவாச்சோ அந்த கம்ப்ளீட் எல்லா கண்ட்ரீஸ்லையும் டெமோக்ரஸி கொஞ்சம் கொஞ்சமா கிரைசிஸ்ல இருக்கு. அதாவது டெமோக்ரஸியோட வேல்யூ குறையுது. விச் மீன்ஸ் மேலே பார்த்தோம்ல இதெல்லாம் ஆப்போசிட்டா இருக்கு. அதாவது மக்களுக்கு நடுவில் ஒற்றுமை இல்லை, ஒவ்வொருத்தவங்க தனித்தனி பிரிஞ்சிருக்காங்க, போலரைசேஷன். அண்ட் மக்களுக்கு தலைவர்கள் மேல, இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேல ட்ரஸ்ட் இல்லை, மிஸ்ட்ரஸ்ட். மீனிங் புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் WTO, UN, ஸோ குளோபல் லெவலில் இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸை மதிக்காமல் இருக்கிறது. இது எல்லாத்த விட ஒரு கண்ட்ரியில் ஒரு பார்ட்டி ஜெயிக்குது, ஒரு லீடர் ஜெயிக்கிறாருன்னா எதை வச்சு ஜெயிச்சிருப்பாருன்னா யூசிங் தி போலரைசேஷன். இன்னொரு மக்களோட கோவத்தை ஓட்டா மாத்திருப்பாரு. நமக்கு எதிரி அவங்க தான், அந்த எதிரியை வந்து காலி பண்ணணும்னா ஓட்டு போடுங்க. அப்போ இன்னொருத்தவங்க மேலே கோவத்தை உருவாக்கி அந்த கோவத்தின் வழியாக என்ன பண்ணுறது, ஓட்டை உருவாக்கி லீடராக மாறுறது. அண்ட் லாஸ்ட் ஃபைனல் பாயிண்ட், இந்த உலகம் எப்படி போனாலும் பிரச்சனை கிடையாது, எங்க கண்ட்ரி எங்க ஊர் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். க்ளோசிங் டவுன் சொல்லுவாங்க. இந்த உலகத்தை விட்டு நம்ம கண்ட்ரியை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், யாரும் உள்ள வர முடியாது, நமக்கான வேலை நமக்கு மட்டும்தான், வேற யாரும் வந்து இங்க மார்க்கெட் பண்ண முடியாது. ஐசோலேஷன். ஸோ மக்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறது, போலரைசேஷன், இன்ஸ்டிடியூஷன்ஸை மதிக்காம இருக்கிறது, மிஸ்ட்ரஸ்ட். நம்ம கண்ட்ரி தான் முக்கியம், உலகத்து கூட ரிலேஷன் வச்சுக்க வேணாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஐசோலேஷனிசம். அண்ட் ஃபைனலி பாப்புலிசம். ஒரு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு மக்களோட கோவத்தை ஒரு முன்னர் மக்கள் மேல காமிச்சு அதுல இருந்து ஓட்டை உருவாக்குறது, ஒரு பிரச்சனையை சொல்லி அந்த எமோஷனை உருவாக்கி ஓட்டு வாங்குறது, ஒரு பிரச்சனைக்கு தீர்வை சொல்லி ஓட்டு வாங்குறது ஒரு விதம், ஒரு பிரச்சனைக்கு எமோஷனை சொல்லி ஓட்டு வாங்குறது இன்னொரு விதம். ஸோ மக்களோட எமோஷனை ஓட்டா மாற்ற ட்ரை பண்றாங்களே பாப்புலிசம். ஸோ போலரைசேஷன், மிஸ்ட்ரஸ்ட், பாப்புலிசம், ஐசோலேஷனிசம், தீஸ் ஆர் தி சிம்டம்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி இஸ் இன் கிரைசிஸ். எல்லாமே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டெமோக்ரஸி இஸ் இன் கிரைசிஸ். இந்த விஷயத்தை இப்போ ஏன் பார்க்குறோம்? இன்னைக்கு சென்டர் பேஜ் ஆர்டிகளோட கோர் ஐடியாவே தான். பட் இந்த ஆர்டிகல்ல இதை விட இன்னொரு முக்கியமான கோர் பாயிண்ட் இருக்கு, அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், ராட்ரிக்னு ஒரு பொலிட்டிக்கல் திங்கர், அவர் சிம்பிளா ஒரு பாயிண்ட் சொல்றாரு. உங்க கண்ட்ரியை நீங்க புரிஞ்சுக்கணும்னா ஒரு 3 விஷயத்தை பாருங்க. ஃபர்ஸ்ட் குளோபலைசேஷன். வாட் இஸ் குளோபலைசேஷன்? ஃபார் எக்ஸாம்பிள், இது உங்க கண்ட்ரி, இது மற்ற கண்ட்ரிஸ். உங்க ஊர் மக்களால உங்களோட பிசினஸை மற்ற ஊர் கண்ட்ரிக்கு ஈஸியா பிசினஸ் பண்ண முடியுதா? அந்த ஊர்லயும் போயிட்டு கடை வைக்க முடியுதா எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இல்லாம? சிம்பிளா சொல்லணும்னா ஃப்ரீ ட்ரேட் அப்படி சொல்லுவாங்க, இல்ல ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் சொல்லுவாங்க. ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ், அதாவது உன் நாட்டுல உற்பத்தி பண்ற ஒரு பொருளை இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போயிட்டு பிசினஸ் பண்ண முடியுமா? இல்ல நீங்க என்ன பண்ற, நீ உன் நாட்டுல படிச்சுட்டு இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு ஒர்க் பண்ண முடியுமா?
ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள். ஸோ ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ், சர்வீசஸ், பீப்புள் எல்லாமே இருக்குன்னா உங்கள் ஊரில் குளோபலைசேஷன் இருக்குன்னு அர்த்தம். சிமிலர்லி மற்ற கண்ட்ரியோட பிஸ்னஸ் பீப்புள் என்ன பண்ணலாம், உங்கள் ஊரில் வந்து கடை வைக்கலாம். ஃப்ரீயாக 2 கண்ட்ரி நடுவில், இந்த உலகத்துக்கு நடுவில் எல்லா குட்ஸும் மூவ் ஆகுது, பிஸ்னஸ் ரன் ஆகுது. குளோபலைசேஷன். ஸோ உங்கள் கண்ட்ரி அனலைஸ் பண்ணணும்னா உங்கள் ஊரில் குளோபலைசேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கு. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது முக்கியமானது சாவரன்டி. அதாவது உங்கள் கண்ட்ரிக்கு தேவையான ரூல்ஸு, லாஸு எல்லா விஷயத்தையும் நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்களா, இல்லை இன்னொரு கண்ட்ரி முடிவு பண்ணுதா? உங்கள் கவர்மெண்ட்டு, உங்கள் பார்லிமெண்ட்டு, உங்கள் கோர்ட்டு, மீடியா எல்லாமே ஸ்ட்ராங்காக யாரோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஃப்ரீயாக செயல்பட முடியுதா? அந்த ஃப்ரீக்கு பேர் என்னது? சாவரனிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், அமெரிக்கா சொல்கிறத கேட்டு நீங்கள் ரூல்ஸ் போடுறீங்க, தட் இஸ் நாட் சாவரனிட்டி. 3வது பாயிண்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். டெமோக்ரஸி பார்த்தோம்ல, சேம் வார்த்தை, மாஸ் டெமோக்ரஸி. உங்கள் ஊரில் காமன் பீப்புளுக்கு அவங்களோட வாய்ஸ்க்கு மரியாதை இருக்கா இல்லையா? ஸோ இந்த 3 விஷயமும் உங்கள் கண்ட்ரியில் எப்படி செயல்படுதுன்னு அனலைஸ் பண்ணுங்க. அந்த அனலைசிஸ் பொறுத்து உங்க கண்ட்ரியோட இயல்பை புரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், 1 செகண்ட் எழுதுறேன். குளோபலைசேஷன், சாவரனிட்டி, காமன் பீப்புள் வாய்ஸ். மோஸ்ட்லி எந்த கண்ட்ரினாலையும் இந்த 3த்தையும் பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த 3ல ஏதாவது 2 விஷயம் தான் ஒர்க் அவுட் ஆகும், ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வச்சுக்கலாம். இந்தியாவில் சாவரனிட்டி அதிகமாக இருக்கு. அதாவது நம்ம கண்ட்ரிக்கு தேவையான எல்லா லாஸையும் உருவாக்குறது யாரு? கவர்மெண்ட் தான். மற்ற எந்த கண்ட்ரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. இது ஒன்று. செகண்ட், மக்கள் என்ன ஆசைப்படுறாங்களோ, மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அது யார் பேசுவா? பார்லிமெண்ட்ல எல்லா எம்பிஸும் பேசுவாங்க. ஸோ பீப்புள்ஸ் வாய்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்கு. நாளைக்கே ஒரு ஃபார்மருக்கு ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை பற்றி அப்போசிஷன் பார்ட்டி பார்லிமெண்ட்ல பேசுவாங்க. இதான் சிச்சுவேஷன் வச்சுக்கலாம். இப்போ இந்தியாவில் குளோபலைசேஷன் வரப்போகுது. எப்போ? 1990s. அதுக்கு முன்னாடி இந்தியாவில் என்ன கிடையாது? குளோபலைசேஷன் கிடையாது. விச் மீன்ஸ் இந்தியாவுக்குள்ள மற்ற நாட்டு பொருள் அதிகமாக வராது. ஃபாரின் கம்பெனிஸ்லாம் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, கம்பெனி ஆரம்பிக்க முடியாது. பட் 1990s அப்புறம் என்ன பண்ண போகிறோம்? இந்தியாவை ஃப்ரீ ஆக்க போகிறோம், லிபரலைஸ் பண்ண போகிறோம். யார் வேணா வந்து இந்தியாவில் பிசினஸ் பண்ணலாம். இந்தியா இந்த குளோப் கூட கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ நிறைய கம்பெனிஸ் இந்தியாவுக்குள்ள வருது. வர ஆசைப்படுதுன்னா, இல்லை வர வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்தியாவோட பிசினஸ் ரூல்ஸ் என்ன பண்ணணும்? ரிலாக்ஸ் பண்ணணுமா? இப்போ சொல்லுங்க. இப்போ இந்த ரூல்ஸ் ரிலாக்ஸ் பண்றீங்களே, அதுக்கு மெயின் ரீசன் எதுக்கு? மக்களுக்காகவா இல்ல பிசினஸ் பீப்புள் வரதுக்காகவா? பிசினஸ்க்காக தானே. அப்ப டெமோக்ரஸி என்ன ஆகுது? வீக் ஆகுது இல்ல? யோசிக்க முடியுதா? சரி, ரொம்ப சிம்பிளா வச்சுக்கலாம். ஒரு ஃபாரின் கம்பெனியோட ஷூ கம்பெனி இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண வந்துட்டான், கம்பெனி ஆரம்பிச்சிட்டான். அது பக்கத்திலே இந்தியனோட ஒரு ஷூ கம்பெனி இருக்கலாம். அப்போ இந்தியான்றது ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி. அவனோட கடையும் ஒரு ஃபாரினோட டெவலப்டு மல்டிநேஷனல் கம்பெனியா இருக்கிற ஒரு ஃபாரின் பிராண்டோட கம்பெனி கூட போட்டி போட முடியுமா? போட்டி போட முடியாது. இப்போ நான் சொல்றதுனால கவர்மெண்ட் ரூல்ஸை மாத்துமா? மாத்தாது. என்ன ரீசன்? ரூல்ஸை ஸ்ட்ராங் ஆக்கிட்டா மற்ற கண்ட்ரில இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வராது. இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் வரணும்? நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் இந்தியாவுக்குள்ள வந்தால் தான் எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும். எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாச்சுன்னா தான் எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் வேலை கிடைக்கும், இந்தியோட எக்கனாமி இம்ப்ரூவ் ஆகும். அப்போ இதுக்கப்புறம் இந்தியாவோட ரூல்ஸ் எப்படி உருவாக்கணும்? மக்களுக்கு ஏற்ற ரூல்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. குளோபலைசேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸ் என்ன பண்ணணும்? மாற்றணும். அப்போ அது யார் தேவை? மக்களோட பிரச்சனைலாம் தேவையில்லை, எக்கனாமியோட எக்ஸ்பர்ட்ஸ் தேவை, குளோபலைசேஷனோட எக்ஸ்பர்ட் தேவை, குளோபலைசேஷனோட எக்ஸ்பர்ட்ஸ் தேவை. அப்போ ரூல்ஸை நீ தான் உருவாக்குற. ஓகே, இந்தியன் கவர்மெண்ட் தான் உருவாக்குது, தன்னோட டெவலப்மெண்ட் தான் உருவாக்குது. பட் எப்போ இந்தியன் கவர்மெண்ட் குளோபலைசேஷனை அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுதோ, ஆட்டோமேட்டிக்காக டெமோக்ரஸி என்ன ஆகலாம்? வீக் ஆகலாம். ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்படி யோசிங்களேன். கம்பெனி வச்சாச்சு, நிறைய பேருக்கு வேலை கிடைக்குது, நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. ஓகே தானே? இது நிறைய பேரோட சம்பளம் அதிகமாச்சுனாலே எக்கனாமி சூப்பர் ஆகுது, டெமோக்ரஸி சூப்பர்னு அர்த்தம். பட் இந்த கம்பெனிக்காரன் எப்போ என்ன பண்ணலாம்? ஷட் டவுன் பண்ண முடியும். இந்த பாயிண்ட் யோசிக்க முடியுதா? சரி, உங்க கண்ட்ரிக்கு ஒரு கம்பெனி உள்ள வரனாலே உங்க ரூல்ஸ் புக்கை பார்ப்பான். இந்த கண்ட்ரிக்கு போனா ஈஸியாக கம்பெனி ஆரம்பிக்கலாம், ஈஸியாக க்ளோஸும் பண்ணிடலாம். அப்படி ரூல்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த கண்ட்ரிக்குள்ளேயே வருவாங்க பிசினஸ் பீப்புள். அந்த ரூல்ஸ்னால தான் அடிக்கடி பேப்பரில் பார்ப்பீங்க, சென்னையில் இந்த கம்பெனியை ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. அப்போ எப்போ வேணா ஷட் டவுன் பண்ணுவாங்கன்னா இந்த யங்ஸ்டர்ஸோட ஜாப் என்ன ஆகலாம்? ஜாப் லாஸ் ஆகுமா? அப்போ இந்த யங்ஸ்டர்ஸோட ஜாப் லாஸுக்கான காரணம் யாரு? குளோபலைசேஷன் தானே. அப்போ குளோபலைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸ் நிறைய போட மக்களுக்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு கவர்மெண்ட் மேலே ட்ரஸ்ட் வருமா? கோவம் தானே வரும். ஜாப் நிறையா வரும்னு சொன்னீங்க, ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஆங்கிலையும் மிஸ்ட்ரஸ்ட் வரலாம், கவர்மெண்ட்டை பிடிக்காம போயிடலாம். யோசிக்க முடியுதா? லாஸ்ட்டாக பார்த்த எக்ஸாம்பிள்லையுமே டெமோக்ரஸி வீக் ஆகுது, கரெக்டா? இந்த எக்ஸாம்பிள்லையுமே டெமோக்ரஸி வீக் ஆகுது. என்ன ரீசன்? கவர்மெண்ட் குளோபலைசேஷனை ஃபோக்கஸ் பண்ணுது, குளோபலைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி கண்ட்ரி ரூல்ஸை மாற்றுது. ஸோ குளோபலைசேஷனையும் ஒரு கண்ட்ரியோட சாவரனிட்டியும் மக்களோட வாய்ஸையும் 3த்தையும் சாட்டிஸ்ஃபை பண்றது ஒரு கண்ட்ரியால சாத்தியமே கிடையாது. இது யார் சொல்றா? டேனியல் ராட்ரிக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இதுக்கு வைக்கிற பேர் என்ன? பொலிட்டிக்கல் ட்ரைலமா. 1 2 3 இந்த 3த்துக்குள்ள நடக்கிற பொலிட்டிக்கல் ட்ரைலமா. ஓரளவுக்கு புரிஞ்சுதா? இந்த கிளாஸோட மெயின் இன்டென்ஷன் என்னன்னா, ஸ்டார்டிங்ல டெமோக்ரஸி பார்த்தோமா, டெமோக்ரஸியும் பொலிட்டிக்கல் ட்ரைலமா பார்த்தோமா. இப்போ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ண போறோம். எது கூட? வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கூட. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இந்த உலகத்துல டெமோக்ரஸி கண்டுபிடிச்சது யாரு? யூரோப் தானே. யூரோப்னு சொல்லலாம், வெஸ்டர்ன் கண்ட்ரி சொல்லலாம், இல்ல வெஸ்டர்ன் டெமோக்ரஸி சொல்லலாம். ஸோ யூரோப்ல இருக்கிற கண்ட்ரிஸும் அமெரிக்கா, யூகே இவங்களாம் தான் முதல் முறையாக டெமோக்ரஸி கொண்டு வராங்க அவங்க நாட்டில். அதாவது ராஜாவுக்கு பவர் கிடையாது, சர்ச்சுக்கு பவர் கிடையாது, மக்களோட வாய்ஸ் தான் முக்கியம். டெமோக்ரஸி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ மக்கள் ஓட்டு போடுவாங்க, மக்கள் சொல்றதான் ஃபாலோ பண்ணணும், டெமோக்ரஸி வந்துருச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், யூரோப்ல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ஒவ்வொரு கண்ட்ரிலையும் டெமோக்ரஸி வந்திருந்தாலும் ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி என்ன பண்ணுது? சண்டை போடுது.
வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2. அப்ப என்ன பண்ணலாம், ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. அந்த கண்ட்ரிக்கு தேவையான விஷயத்தை அவங்களே பார்த்துக்கணும். என்ன வருது, சாவரன்டி ஐடியா வருது. யாரும் தேவையில்லாம இன்னொரு கண்ட்ரியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அந்த கண்ட்ரியை பார்த்துக்கிறது ஒரு முழு உரிமை இருக்கு. சாவரன்டி எங்க வருது, யூரோப்ல. அதே யூரோப்ல தான் டெமோக்ரஸி கண்டுபிடிச்ச அதே யூரோப்ல தான் குளோபலைசேஷனும் கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இது ஒரு கண்ட்ரி, ஒரே கண்ட்ரிக்குள்ள பிசினஸ் பண்றதை விட நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எல்லா கண்ட்ரி பிசினஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இங்கேயும் என்னோட கம்பெனியை நான் இங்கேயும் ஆரம்பிப்பேன், இங்கேயும் ஆரம்பிப்பேன், இங்கேயும் ஆரம்பிப்பேன், இங்கேயும் ஆரம்பிப்பேன். இல்லைனா என் ஊர் பொருளை உங்க மார்க்கெட்டுக்குலாம் கொண்டு வருவேன். நீங்க என்ன பண்ணலாம், என் ஊர் மார்க்கெட்டுக்கு பொருள் கொண்டு வாங்க. குளோபலைசேஷன். ஏன் குளோபலைசேஷன் முக்கியம், ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, நம்ம கண்ட்ரிக்குள்ள எல்லா ஃபாரின் கம்பெனிஸும் வரும். எல்லா ஃபாரின் கம்பெனிஸ் வந்துச்சுன்னா வழக்கமானதை விட அதிகமான எம்ப்ளாய்மெண்ட் வரும். சேலரி எப்படி இருக்கும், சேலரி அதிகமாக இருக்கும். என்ன ரீசன், எல்லாம் டாப் கம்பெனிஸ், மல்டிநேஷனல் கம்பெனிஸ். யாரு வேணா வரலாம்னா பெரிய நிறைய எம்ப்ளாய்மெண்ட், நிறைய சேலரி, மக்களோட லைவ்லிஹுட் எப்படி இருக்கும், இம்ப்ரூவ் ஆகுமா? ஸோ மக்களோட லைஃப் நல்லா இருக்கனாலே அங்கே டெமோக்ரஸி எப்படி இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்போ குளோபலைசேஷனை கொண்டு வரது வழியாக எல்லா ஊர்லயும் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இம்ப்ரூவ் ஆகும், வேலைவாய்ப்பு உருவாகும், மக்களோட லைஃப் இம்ப்ரூவ் ஆகும், டெமோக்ரஸி இம்ப்ரூவ் ஆகிடும். யாரோட ஐடியா, யூரோப்போட ட்ரீம். அப்போ நம்ம கண்ட்ரியில் குளோபலைசேஷனும் இருக்கும், நம்ம கண்ட்ரிக்கு தர ரூல்ஸையும் போட்டுக்கலாம், டெமோக்ரஸி ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். இந்த மூணும் பேலன்ஸாக இருக்குன்றது யூரோப்போட கனவு. பட் அப்படி ஒர்க் அவுட் ஆகலன்றது தான் ப்ரூஃப். அது பெஸ்ட் ப்ரூஃப் என்ன, எந்த கண்ட்ரி வேணா சொல்லலாம் யூரோப்பில். பட் லாஸ்ட் கிளாஸ்ல இல்லை லாஸ்ட் மந்த்ல யூடியூப் முழுக்க பேசினது அமெரிக்கா. அமெரிக்கா எடுத்துக்கலாம், ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ அமெரிக்கா இஸ் சப்போர்ட்டிங் வாட், குளோபலைசேஷன். அதாவது குளோபல் லெவலில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்ல இருக்கிற கம்பெனிஸும் உள்ள வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ அமெரிக்காவில் யார் வேணா இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி அமெரிக்காவோட ரூல்ஸ் என்ன பண்றோம், லிபரலைஸ் பண்றோம், ஈஸியாக்குறோம். லிபரலைசேஷன், யார் வேணா வந்து இங்கே படிக்கலாம், யார் வேணா ஒர்க் பண்ணலாம், ஃப்ரீ ஆக்குறோம். தட் இன்டைரக்ட்லி இம்ப்ரூவ் தி அமெரிக்கன் பீப்புள்ஸ் எக்கனாமி, லைவ்லிஹுட். ஸோ டெமோக்ரஸி, இந்த உலகத்தோட டாப் மோஸ்ட் டெமோக்ரஸி கண்ட்ரி எது, அமெரிக்கா. ஸோ இது வந்து அமெரிக்காவோட ட்ரீம், யூரோப்போட ட்ரீம். அது ஒர்க் அவுட் ஆகல. லாங் டேர்ம்ல குளோபலைசேஷன், இந்த லிபரலைசேஷன் மக்களோட லைவ்லிஹுட்டை டிஸ்டர்ப் பண்ணுது, இன்இக்வாலிட்டி அதிகமாகுது. எப்படி, இந்த குளோபலைசேஷன் மக்களுக்கு பயன்பட்டதை விட எலைட் பீப்புளுக்கு பயன்பட்டது அதிகம். என்ன ரீசன், நிறைய பெரிய கம்பெனிஸ் ஈவன் அமெரிக்காவா இருந்தா கூட அங்க கம்பெனி ஆரம்பிக்காம எந்த ஊர்ல சீப் லேபரா இருக்குமோ அந்த ஊர்ல கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஊருக்கு கம்பெனி வரும்னு ஆசைப்பட்டோம், நான் என்ன பண்றான், எந்த ஊர்ல சீப் லேபர் அங்க போயிடுறான். அப்ப எல்லா கம்பெனிஸும் இது வரைக்கும் அமெரிக்காவில் யூரோப்ல இருந்தது எங்க வருது, ஆப்பிரிக்கா, ஏஷியாவுக்கு வருது. எதுக்கு, சீப் லேபர், சீப் பிரைஸ் உருவாக்கலாம். அப்ப குளோபலைசேஷன் லாங் டேர்ம்ல எந்த கண்ட்ரி ப்ரொமோட் பண்ணிச்சோ அங்க என்ன ஆகுது, நிறைய ஜாப் லாஸ் உருவாக்குது. ஸோ ஜாப் லாஸ் ஆச்சுன்னா எக்கானமி இருக்கும், டவுன் ஆகும். ஒருவேளை கம்மியான சில ஜாப்ஸ் இருந்தாலும் அமெரிக்காக்குள்ள மற்ற கண்ட்ரீஸ்ல உள்ள வராங்க, உள்ள வந்து அந்த ஜாப் எடுத்துக்கிறாங்க. அவங்க எடுத்துக்கிறாங்க குளோபலைசேஷன், யாரு வேணா எந்த கண்ட்ரில வேணா வேலை எடுத்துக்கலாம். சரி, நாமளே என்ன பண்ணலாம், நம்ம ஊர்ல ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்சு மார்க்கெட்டுக்கு பொருள் வந்தா இந்த மார்க்கெட்ல மற்ற கண்ட்ரியோட சீப் பொருளுக்குள்ள அது மார்க்கெட்டுக்கு வருது, நம்ம பொருள் வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்ப நமக்கு ஜாபும் கிடைக்க மாட்டேங்குது, நம்ம இண்டஸ்ட்ரி ஓட மாட்டேங்குது, நம்ம ஊர்ல எம்ப்ளாய்மெண்ட் இருக்க மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் காரணம் யாரு, குளோபலைசேஷன். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனை யார் பயன்படுத்திப்பா, யூரோப்ல ட்ரம்ப் மாதிரி இருக்கிற எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் பயன்படுத்திக்கிறாங்க. எப்படி பயன்படுத்திக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த ஆட்சி எல்லாமே தப்பான ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி. நான் வந்து மற்ற எல்லா மக்களையும் நம்ம ஊரை விட்டு வெளியே அனுப்புவேன், நம்ம நாடு தான் முக்கியம். நேஷனலைசேஷன், எவெல்லாம் நம்ம ஜாப் வாங்கி வச்சிருக்கானோ அவனை நம்ம ஊரை விட்டு வெளியே அனுப்பிடலாம். அமெரிக்காவில் இருக்கிற எல்லா ஜாப்ஸும் அமெரிக்கன்ஸ் தான் ஃபர்ஸ்ட். அப்போ நம்ம கண்ட்ரிக்குள்ள எந்த பொருளும் வராத மாதிரி தடுத்துடலாம். டி குளோபலைசேஷன், இதுக்கப்புறம் குளோபலைசேஷன் ரூல்ஸ் போடுற WTO, UN யார் சொல்றது கேட்கக்கூடாது, ஐசோலேட் பண்ணிக்கலாம். அப்போ அமெரிக்கா வளராதுக்கான மெயின் ரீசன் யாருன்னா சைனா தான். பாப்புலிசம் பாலிடிக்ஸ். கவலைப்படாதீங்க, நம்ம ஊருக்கு எந்த பொருள் இருந்தாலும் டேரிஃப் அதிகமாக்கிடலாம். நம்ம நேஷன் தான் முக்கியம், நேஷனல் ப்ரைடு. அவ எப்போ வந்து நேஷனலிசம், சாவரனிட்டி ஒரு கண்ட்ரி பேசுதோ ஆட்டோமேட்டிக்கா குளோபலைசேஷனை கட் பண்ணி ஆகணும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அமெரிக்கா. ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன், யூரோப் முழுக்க லாங் டேர்ம்ல அவங்க ப்ரொமோட் பண்ண குளோபலைசேஷனை நிறைய கண்ட்ரிஸ் இம்பாக்ட் பண்ணுது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா யூகே இஸ் ஒன் ஆஃப் தி மெம்பர் ஆஃப் யூரோப்பியன் யூனியன். அதாவது யூரோப் முழுக்க எல்லா கண்ட்ரிஸ் என்ன பண்ணிக்கலாம், ட்ரேட் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஒரு ட்ரேட் பண்ணும்போது அந்த கண்ட்ரியோட ரூல்ஸ் எப்படி இருக்கணும், லிபரலைஸ்டாக இருக்கணும், ஈஸியாக இருக்கணும். பட் அப்படி லிபரலைஸ் பண்ணா எங்க கண்ட்ரிக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இல்லை, சில கண்ட்ரிஸ்க்கு மட்டும் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது குளோபலைசேஷன். அப்புறம் என்ன பண்றோம், யூரோப்பியன் யூனியன் விட்டு வெளியே வந்துடுறோம். எங்களுக்கு எது முக்கியம், எங்க கண்ட்ரியோட சாவரிட்டி தான் முக்கியம், மக்களோட வாய்ஸ் தான் முக்கியம், மக்களோட ஜாப்ஸ் தான் முக்கியம். குளோபலைசேஷன் தேவையில்லை. ஸோ பிரிட்டன் எக்ஸிட்டட் தி யூரோப்பியன் யூனியன். அகைன் சொல்லலாமா, யூரோப்ல லாங் டேர்ம்ல குளோபலைசேஷன் எந்த கான்டினென்ட் கொண்டு வந்துச்சோ அந்த கான்டினென்ட் மக்களே ரியலைஸ் பண்றாங்க குளோபலைசேஷன் எல்லா மக்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி தெரியல, லார்ஜ் எலைட் தான் யூஸ் ஆகுது. அப்போ இதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரிக்குள்ள மற்ற எந்த நாடு வரக்கூடாது, மைக்ரேஷனை கட் பண்ணும், நம்ம நாடு தான் முக்கியம், நம்ம கல்ச்சர் தான் முக்கியம், நம்ம எமோஷன் தான் முக்கியம். இப்போ இதை வந்து என்ன பண்றாங்க, அந்தந்த ஊர்ல சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மொபிலைஸ் பண்ணி ஆட்சி பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கண்டிப்பா அவங்க யாரா இருப்பாங்க, ரைட் விங்கா இருப்பாங்க, நேஷனலிசம் பேசுறவங்க, பாப்புலிசம் பாலிடிக்ஸ் பேசுறவங்களா இருப்பாங்க. அப்போ இப்போ இருக்கிற ரைட் விங் பாலிடிக்ஸ்க்கும் பாப்புலிசம் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கும் மெயின் ரீசன் குளோபலைசேஷன் ஒரு காரணமா இருக்கலாம், குளோபலைசேஷனோட நெகட்டிவ் இம்பாக்ட் ஒரு காரணமா இருக்கலாம்னு ஆர்டிக்கல்ல முடிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்துல இருந்து, அதாவது இந்த வெஸ்டர்னோட டெமோக்ராட்டிக் கிரைசிஸ் இருக்குல்ல, இந்த கிரைசிஸ்ல இருந்து இந்தியா சீக்கிரமா
லேர்ன் பண்ணிக்கணும். அப்படி இந்தியா லேர்ன் பண்ணலன்னா என்ன ஆகும்? பீப்பிள்ஸ் வாய்ஸ் வீக் ஆயிடும். என்ன ரீசன்? நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1950s இருந்து இப்போ 2020 வச்சுக்கலாம். ஒவ்வொரு 10 வருஷமா இந்தியா எதை நோக்கி போயிட்டு இருக்கு? ஸ்ட்ராங் குளோபலைசேஷன். ஸோ குளோபலைசேஷனுக்கு என்ன ரூல்ஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் லா போட்டுட்டு இருக்கு. இந்தியா இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் தி குளோபலைசேஷன். ஸோ குளோபலைசேஷனை சப்போர்ட் பண்ற லாஸ் தான் உருவாயிட்டு இருக்கு. அப்போ நேஷனல் லெவலில் போகிற மோஸ்ட் ஆஃப் தி லாஸ் குளோபலைசேஷன் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா டெமோக்ரஸி ஆகிடும். பீப்பிள்ஸ் வாய்ஸ் குறைஞ்சிரும். இப்போ என்ன உருவாகும்? ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் உருவாகும். கவர்மெண்ட் மேல மிஸ்ட்ரஸ்ட் உருவாகும். விச் மீன்ஸ் இந்தியாவும் டெமோக்ராட்டிக் கிரைசிஸை சந்திக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? முடிஞ்ச அளவுக்கு ஃபேர் பிளே பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், எந்த அளவுக்கு எக்கனாமிக் growth முக்கியமோ அதே அளவுக்கு கண்ட்ரியோட வல்னரபிள் பாப்புலேஷனையும் சேஃப்கார்ட் பண்ணணும். டெமோக்ரஸியை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். டெமோக்ரஸினா புரியுதுல? ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் பார்த்தோம்ல, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி பார்த்தோம்ல, அந்த எல்லா ஆங்கிளையும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு எக்ஸாம்பிள். ஒரு கண்ட்ரியோட எக்கானமி பூஸ்ட் ஆயிட்டு இருக்கு, டெவலப் ஆயிட்டு இருக்குன்னு என்ன அர்த்தம்? அந்த கண்ட்ரியோட பிசினஸ் ஆகுது, அதிகமாகுதுன்னு அர்த்தமா? பிசினஸ் அதிகமாகுதுன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அந்த ஊர்ல நிறைய வியாபாரம் நடக்குது, அவங்க ஊரோட பொருள் மற்ற ஊருக்கு போகுது, அதாவது நிறைய பிசினஸ் டீல்ஸ் உருவாகுது. அதானே? லோக்கல் லெவல்லையும் இன்டர்நேஷனல் லெவல்லையும் நிறைய பிசினஸ் டீல்ஸ் ஏற்படுது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அதிகமாயிட்டே இருக்கு. அப்போ நிறைய பிசினஸ் டீலிங்ல கண்டிப்பா என்ன வரலாம்? சில ப்ராப்ளம் வரலாம்ல, சில அக்ரிமெண்ட்ல பிரச்சனை வரலாம்ல, இல்லை நான் சொன்ன விலையை விட அதிகமாக கேட்குறீங்க, இல்லை பொருள் ரொம்ப டிலேவாக வருது, அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆச்சுன்னா நம்ம எங்கே போகணும்? அந்த டிஸ்பியூட் எங்கே போகலாம்? வழக்கமாக நம்ம ஊர் கோர்ட்டுக்கு போக முடியாதுல்ல. ஆல்ரெடி நம்ம ஊர் கோர்ட்டில் நிறைய கேஸ் பெண்டிங்ல இருக்கு, டிலே ஆகும். அப்போ என்ன பண்ணலாம்? ஆர்பிட்ரேஷன். அதாவது ஒரு கண்ட்ரியோட கோர்ட்டுக்கு போகிறோம்ல, அப்படி இல்லாமல் நிறைய பிரைவேட் கம்பெனிஸே இருக்கு, அதோட வேலை என்ன? ஆர்பிட்ரேஷன். பிரச்சனையை டிஸ்பியூட்டை சரி பண்ணிக்கிறது. கோர்ட்டில் என்ன நடக்குமோ அதே மாதிரி அங்கே ஒரு ஜட்ஜ் இருப்பாரு, அண்ட் ஒவ்வொரு பார்ட்டிக்கும் ஆர்கியூ பண்ணுறதுக்கு ஒரு வக்கீல் இருப்பாங்க. ஜென்ரலாக சொல்கிறேன், அவங்க 2 பேரும் பேசுவாங்க, பேசி முடிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க. முடிவு யார் சொல்லுவாங்க? ஜட்ஜ் சொல்லுவார். பட் இது பண்ணுறது யாரு? பிரைவேட்டாக பண்ணுறாங்க. கமர்ஷியல் ஆர்பிட்ரேஷன். எல்லா டிஸ்பியூட்டுக்கும் வழக்கமான கோர்ட்டுக்கு போக தேவையில்லை. இந்த மாதிரி பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட டிஸ்பியூட்டு, இன்டர்நேஷனல் லெவலில் நடக்கிற எல்லா பிஸ்னஸ்க்கான ரூல்ஸ் என்ன, லாஸ் என்ன, ரெகுலேஷன்ஸ் என்ன, சட்டங்கள் என்னன்னு சொல்லிட்டு இதுக்குன்னு தனியாக படிச்சவங்க இருப்பாங்க. பிரைவேட்டாக நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த டிஸ்பியூட்டை சரி பண்ணுவாங்க, விசாரிப்பாங்க, தீர்ப்பு தருவாங்க, ஆர்பிட்ரேட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் என்னது? ஆர்பிட்ரேஷன். பட் யார் பண்றா? பிரைவேட் கம்பெனிஸ் அதை பண்ணுவாங்க. கமர்ஷியல் ஆர்பிட்ரேஷன். எப்படி நீங்க கோர்ட்ல பாக்குறீங்களோ சேம் லைக் தட். அந்த கேஸை பத்தி பேசுறதுக்கு லாயர்ஸ் இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? 2 பேர் சைடோட நியாயத்தை சொல்லுவாங்க. அடுத்து யார் இருப்பா? தீர்ப்பு தரத்துக்கு ஜட்ஜ் இருப்பாரு. எல்லா ரூல்ஸும் படிச்சு பார்த்துட்டு எது கரெக்ட்னு முடிவு பண்ணுவார். இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் உலகம் முழுக்க உருவாயிட்டு இருக்கு. இந்த கமர்ஷியல் ஆர்பிட்ரேஷன்ல இந்தியாவோட ஸ்டேட்டஸ் என்ன? இம்ப்ரூவ் ஆகுதா இல்லையா? என்ன ரீசன்? உலகம் முழுக்க பிசினஸ் டெவலப் ஆயிட்டு இருக்கு, குளோபலைசேஷன் அதிகமாயிட்டு இருக்கு. நம்ம கண்ட்ரி பல ஊர்ல பிசினஸ் பண்ணுது, நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். அந்த எல்லா ப்ராப்ளமையும் சரி பண்றதுக்கு நிறைய ஆர்பிட்ரேஷன்ஸ் தேவை. இந்த ஆர்பிட்ரேஷன் இருக்குல்ல, கமர்ஷியல் ஆர்பிட்ரேஷன், இது சரியா ஒர்க் ஆகணும். இதெல்லாம் இந்தியாவோட ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டு தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் சொல்லுங்க. கமர்ஷியல் ஆர்பிட்ரேஷனா என்ன? பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனைனா, பிசினஸ் டிஸ்பியூட்ஸ் இருந்துச்சுன்னா அதை சரி பண்றதுக்கு பிரைவேட்டாவே சரி பண்ணிக்கலாம். ரீசால்விங் தி பிசினஸ் டிஸ்பியூட்ஸ் பிரைவேட்லி அவுட் சைட் தி நார்மல் கோர்ட். வழக்கமான கோர்ட்டை விட வெளியே வந்து வேற ஆங்கிள் சரி பண்ணிக்கலாம். ஏன் நார்மல் கோர்ட்டை விட ஒரு பிரைவேட் கம்பெனியை டிபெண்ட் பண்றோம்? சீக்கிரமா தீர்ப்பு கிடைச்சிரும், டைம் டிரைவன், கோர்ட்டோட பேர்டனை குறைக்கிறோம். இந்த ப்ராப்ளம் பிசினஸ் சம்மந்தப்பட்டது, பிசினஸ் ரூல்ஸ் சம்மந்தப்பட்டது, ரொம்ப டெக்னிக்கல். அப்போ அந்த ரூல்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கணும். அப்போ கோர்ட்டில் இருக்கிற எக்ஸ்பர்ட்டை விட பிரைவேட் பிசினஸ் அந்த ரூல்ஸை படிச்ச ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பாங்களே, அங்க போனா சரியான முடிவு கிடைக்கும். லாஜிக் புரியுதுல? பிசினஸ்ன்றது ஹியூஜ் மணி சம்மந்தப்பட்டது. ஒரு பெரிய ட்ரேட் இருக்கும், எக்ஸ்போர்ட் இருக்கும், இம்போர்ட் இருக்கும். அப்போ அந்த முடிவு ஜட்மெண்ட் கரெக்டா இருக்கணும். அப்போ ஒரு ஹியூஜ் மணி சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால, டெக்னிக்கல் டிஸ்பியூட்டா இருக்கிறதுனால, டிலே ஆகாம திருப்பி தரணுன்றதுனால கமர்ஷியல் ஆர்பிட்ரேஷன் ஒர்க் அவுட் ஆகும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் மாதிரி. ஸோ வாட் இஸ் தி ஸ்ட்ரக்சர்? நம்ம என்னதான் ஒரு கம்பெனி சொன்னாலும், கமர்ஷியல் ஆர்பிட்ரேஷன் ஒரு கம்பெனி சொன்னாலும், அந்த கம்பெனியோட உயிர் யாரு? 2 பேர். ஒன்னு ஜட்ஜ், தீர்ப்பு தர்றவர், அவர் தான் யாரு? ஆர்பிட்ரேட்டர். அந்த முடிவு தரத்துக்கு முன்னாடி 2 பார்ட்டிஸ் எல்லாம் பேசணும்ல, லாயர்ஸ். அந்த லாயர்ஸ் பேர் என்ன? ஆர்பிட்ரேஷன் லாயர்ஸ். அவங்க தான் கேஸை மேனேஜ் பண்ணுவாங்க. ஒரு கேஸ் வருதுன்னா அந்த கேஸை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு லாயர் இருப்பாங்க, அந்த கேஸ் திருப்பி தரத்துக்கு ஒரு ஆர்பிட்ரேட்டர் இருப்பார். ஹூ இஸ் தி ரியல் பேக் போன்? ஆர்பிட்ரேட்டர். அவங்க தான் திருப்பி தராங்க. தீர்ப்பு தர எப்படி இருப்பாங்க? செம ஷார்ப்பா இருப்பாங்க, டெக்னிக்கலா இருப்பாங்க, எல்லா ரூல்ஸ் தெரியும் உங்களுக்கு. அப்ப இந்த ஆர்பிட்ரேஷன் ஒர்க்ல இந்தியன் ஆர்பிட்ரேஷன் கம்பெனிஸ் இருப்பாங்களே, நார்மல் கோர்ட்டை தவிர்த்துட்டு பிரைவேட்டா இருப்பாங்களே, கமர்ஷியலா இருப்பாங்களே, அவங்களோட ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இன்டர்நேஷனல் லெவலில் இல்லை. இன்டர்நேஷனல் லெவலில் டிரேட் டிஸ்பியூட் இருக்குன்னா அந்த டிஸ்பியூட்ல இந்தியன்ஸோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படியே இந்தியாவில் ஒரு ஆர்பிட்ரேஷன் கம்பெனி இருந்தாலும் அதில் ஒர்க் பண்ற ஜட்ஜ் இருக்காருல்ல, ஒரு யாரா இருக்காருன்னா ஹை கோர்ட்ல ரிட்டையர் ஆன ஜட்ஜ், ரிட்டர்னல் லாயர், அவங்கள பயன்படுத்தி தான் ஆர்பிட்ரேஷன் கம்பெனிஸ் உருவாக்குறாங்க. என்ன ரீசன்? யாருக்கு அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அவங்க தான் சரியான முடிவு தர முடியுன்ற ஒரு ப்ரீஜுடைஸ் இருக்கு. அப்படி கிடையாது. லாஜிக் புரிச்சுல? எந்த ஜட்ஜுக்கு அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அவங்களால தான் சிறந்த ஆர்பிட்ரேஷன் பண்ண முடியும் நம்புறாங்க. அப்படி கிடையாது. பழைய ஆட்கள் போறதுனால தான் அந்த கேஸோட டைம் லென்த்தினஸ் அதிகமாகும், அதிகமான காசும் ஆகும். அதோட முக்கியமானது அவங்க தர்ற தீர்ப்புல ரீசனபிள் பாயிண்ட்ஸே ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப முதல்ல என்ன பண்ணணும்? இந்த விஷயத்தை ரிஃபார்ம் பண்ணணும். இல்லைன்னா இந்தியாவோட ஆர்பிட்ரேஷன் மேல ட்ரஸ்ட் இருக்காது. யாருக்கு? இன்டர்நேஷனல் லெவல்ல
கேஸ் தர வராங்களா அவங்களுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஆர்டிகளோட கோர் பாயிண்ட் முடிச்சாச்சு. ஏன்னா சில பேசிக்ஸ் இருக்கு, அந்த பேசிக்ஸை நான் பிடிஎஃப் ஷேர் பண்ணியிருக்கேன், அதை பாருங்க. சி 2K கிட்ஸ் வந்து இந்த உலகத்தை நிறைய விஷயத்த மாத்திருக்காங்க. அவங்க மாத்தினதுல ஒரு முக்கியமான விஷயம் லவ். ஜென்ரலா இந்த ஜென்சி கிட்ஸ்ல வரதுக்கு முன்னாடி வாட் இஸ் லவ்? லவ் இஸ் அன் எமோஷன். அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியும். இந்த பார்வையை மாத்திருக்காங்க. இல்ல லவ் கேன் பி அனலைஸ்ட், லவ் கேன் பி தியரைஸ்ட். அதாவது நீங்க கேர்ள், உங்ககிட்ட ஒரு பையன் வந்து அப்ரோச் பண்றானா, அவனோட அப்ரோச் பண்ற விதம் இருக்குல்ல, அந்த விஷயத்தை வச்சு அவனோட லவ்வை தியரைஸ் பண்ண முடியும். அதாவது அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, அவனோட லவ்வை தியரைஸ் பண்ண முடியும். அதாவது அவனோட இன்டென்ஷன் என்ன அப்படின்றத சுருக்கமா யோசிக்க முடியும். டிஃபரன்ஸ் புரியுதா? சி ஒரு பயங்கரமான டிரான்ஸ்ஃபார்மேஷன். சி ஒரு கேர்ள் வந்து ஒரு லவ்வை எமோஷனா பாக்குறாங்கன்னா ரேஷனாலிட்டி வேலை செய்யாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்படிலாம் இல்ல, அந்த பையன் நல்ல பையன் தான், உங்களுக்கு பாக்குறதுக்கு அப்படி தெரியுது, பட் என்கிட்ட அப்படி கிடையாது, அவன் என்னதான் இருந்தாலும் எனக்கு அவனை பிடிக்கும். என்ன ரீசன்? எனக்கு லவ் பொறுத்த வரைக்கும் ஒரு எமோஷன், அது அதில் எந்த வித லாஜிக்கும் பேசக்கூடாது. பட் இப்போ இருக்கிற கேர்ள்ஸ் அப்படி கிடையாது. லவ்வை அவங்களால லேபிள் பண்ண முடியுது. அதாவது ஒரு பாய் இந்த ரியாக்ஷன் பண்றாங்க, இந்த ஆக்ஷன் பண்றாங்கன்னா ஒரு லவ்வரோட ஆக்ஷனை லிஸ்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி அந்த லவ்வரை எந்த கேட்டகரியில வைக்கலாம் அப்படின்ற அளவுக்கு லவ்வை தியரைஸ் பண்ணியாச்சு. யோசிக்க முடியுதா? இப்போ கேர்ள்ஸ் கிட்ட நிறைய ஃபார்முலா லிஸ்ட் இருக்கு. அப்போ எது குட் லவ், எது பேட் லவ், எது டாக்ஸிக் அப்படின்னு சில ஐடியாஸ் தியரைஸ் பண்ணி கொடுத்ததுனால ஒரு பையன் அப்ரோச் பண்ணும்போது இவன் எதில் வருவான் அப்படி அனலைஸ் பண்ணும்போது தன்னோட கிரைட்டீரியால வரானா இல்லையான்றத தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். சரி, கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பட் அகைன் லிஸ்ட் பண்றேன். பிரெட் கிரம்பிங், இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிச்சுவேஷன்ஷிப், பெஞ்ச்டு, லவ் பாம்டு. இதில் என்னது? சம் ஐடியாஸ் அபவுட் தி லவ், சம் தியரிஸ் அபவுட் தி லவ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் தான் கேர்ள் வச்சுக்கலாம், என்கிட்ட ஒரு பாய் பேசுறாரு, அந்த பாய் என்கிட்ட பேசுறாரு, அவரோட எமோஷன்ஸை என்கிட்ட ஷேர் பண்றாரு. பட் இந்த எமோஷனை என்னால இதுக்கப்புறம் கால்குலேட் பண்ண முடியும், தியரைஸ் பண்ண முடியும், அவரோட ஐடியா என்னன்னு புரிஞ்சுக்க முடியும், இன்டென்ஷனை புரிஞ்சுக்க முடியும். என்ன ரீசன்? எனக்கு சில லிஸ்ட் ஆஃப் கைட்லைன்ஸ் இருக்கு, சில தியரிஸ் இருக்கு, அதில் பொருத்தி பார்த்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் பிரெட் கிரம்பிங்? உங்ககிட்ட ஒரு பையன் பேசுவான், எப்போ பேசுவானா, நைட்டு மட்டும் பேசுவான். அதாவது டே ஃபுல்லாக விட்டுட்டு டேல அவன் எங்க இருக்கானே தெரியாது. பட் இந்த கேர்ள் நம்மள மறந்துடக்கூடாதுக்காக ஒரு டே முடியும் போது ஐ மிஸ் யூ, கண்டிப்பாக சீக்கிரம் மீட் பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு வார்த்தை மட்டும் கொடுத்து அந்த ஹோப்பை கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்பான். பட் கடைசி வரைக்கும் ரியலாக மீட் பண்ண மாட்டான். திஸ் இஸ் கால்ட் அஸ் பிரெட் கிரம்பிங். அப்போ அந்த கேர்ள் என்ன பண்றா? ஈஸியாக முடிவு வந்துடுறான், இந்த பையன் நம்மள லவ் பண்ணல, லவ் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஒரு அட்டென்ஷன் மட்டும் கொடுத்துட்டு ரியலாக மீட் பண்றதுல இல்ல ஃபுல் டைம் பேசுறதுல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் எமோஷன்ஸை மட்டும் எப்பயாவது ஷேர் பண்றான். இதெல்லாம் லவ்ல வந்துடக்கூடாது. திஸ் இஸ் கால்ட் அஸ் பிரெட் கிரம்பிங். கேர்ள்ஸ் தெளிவா இருக்காங்க. என்ன ரீசன்? ஒரு பர்சனோட எமோஷனை தியரைஸ் பண்ணி இதுக்கு இதான் ரீசன் லேபிள் பண்ணி உருவாக்கிட்டாங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் சிச்சுவேஷன்ஷிப்? கேர்ளால என்ன கொஞ்சம் தைரியமா சொல்ல முடியுது, சரி எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, ஃப்ரெண்டுக்கு மேல எனக்கு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் திஸ் இஸ் நாட் லவ். இவங்க ரெண்டு பேரும் வெளியே போகும்போது யாராவது நீ லவ் பண்ணுறீங்களா கேட்டா கிடையவே கிடையாது, திஸ் இஸ் சிச்சுவேஷன்ஷிப். இது கமிட்டட் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு ஓப்பனாக சொல்லிட்டு பழக முடியும். ஸோ ஃபியூச்சர்ல எந்த விதமான ஹர்ட்டிங் இருக்காது. யோசிக்க முடியுதா? ஒரு பையன் நம்ம கிட்ட பேசுறான், அவன் பேசுறது பிடிக்குது, பட் அவனோட மெசேஜ்ல கமிட்மெண்ட் தெரியல, பட் செம க்ளோஸாக பேசுறான், அந்த பேசுறது எனக்கும் பிடிச்சிருக்கு, நான் என்ன சொல்லிடுறேன், ஐ திங்க் யூ ஆர் இன் சிச்சுவேஷன்ஷிப். உனக்கு பிடிச்சிருக்கு, பட் கமிட்மெண்ட்ல கிளாரிட்டி இல்லை, கரெக்டா? எனக்கு அந்த கிளாரிட்டி கிடையாது. அப்போ ஒவ்வொரு ஆக்ஷனையும் தியரைஸ் பண்ணும்போது அந்த கேர்ளால அந்த பையன் யாருன்றதை ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியுது. சரி, நெகட்டிவ் இருக்கு, ப்ரீஜுடைஸ் பண்ண முடியும், தப்பா ஜட்ஜ் பண்ண முடியும். லவ்ல எமோஷன் கிடையாது, எமோஷன் மிஸ் ஆகுது, எல்லாரையும் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்தியாவில் ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷன்ல நம்ம டெய்லி லைஃப்ல நிறைய பேரை ஃபேஸ் பண்ணும்போது நமக்கு அனாலிசிஸ் தேவைப்படுது. அதில் அடுத்த கீவேர்டு, ஒரு பையன் உங்களை பயங்கரமா ஃபிளட் பண்ணுவான், பட் திடீர்னு ஒரு நாள் 2 நாள் மிஸ் ஆயிடுவான், அண்ட் மறுபடியும் அடுத்த வாரம் எண்ட்ல க்ளோஸா பேசுவான், அண்ட் அகைன் ஒரு வாரம் காணாம போயிடுவான். விச் மீன்ஸ் அவன் நம்மள ஒரு பேக்கப் ஆப்ஷனாக யூஸ் பண்றான். இவன் க்ளோஸா பேசுறதுனால இந்த நாள் ஒரு நாள் க்ளோஸா பேசுனதுனால லவ் கிடையாது. இது இன்னும் தெளிவாக யோசிக்க முடியுது, ஏன் வர தேவையில்லை. அப்போ இவன் கிட்ட உன்னோட எமோஷன்ஸை காட்ட வேணாம், ஏன்னா அவன் வந்து சீரியஸா கிடையாது, உன்னை ஒரு பேக்கப் ஆப்ஷனாக யூஸ் பண்றான். அண்ட் வாட் இஸ் லவ் பாம்டு? இது ஒரு ஐடியா. சில பாய்ஸ் ஒரு ஆக்ஷன் எப்படி இருக்குன்னா, மீட் பண்ண ஃபர்ஸ்ட் 1 வீக்ல எவ்வளவு லவ் காட்ட முடியுமோ காட்டுவாங்க. ரொம்ப ஃபாஸ்டா லவ், ரொம்ப ஃபாஸ்டா நிறைய கிஃப்ட்ஸ், ரொம்ப சீக்கிரமாவே எவ்வளவு அட்டென்ஷன் தர முடியுமோ அவ்வளவு அட்டென்ஷன் கொடுப்பாங்க. எல்லாமே டூ மச்சா இருக்கும், டூ ஃபாஸ்டா இருக்கும். பட் இந்த கேர்ள் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பாய் என்ன பண்ணுவாரு, இந்த கேர்ளை கண்ட்ரோல் பண்ண வைப்பாங்க. லவ் பிகம்ஸ் எ பாம், லவ் பாம்ட். நாளைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடணும், இந்த பையன்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா உங்களை கண்ட்ரோல் பண்ண வைப்பாங்க. தட் இஸ் நாட் லவ், தட் இஸ் லவ் பாம்ட். அப்போ இந்த ஐடியாஸ்லாம் ஒரு பாயோட ஆக்ஷனை அனலைஸ் பண்ணி ஐடியாஸை மாற்றும் போது, லேபிள் பண்ணும்போது, தியரைஸ் பண்ணும்போது கேர்ளோட லைஃப் என்ன ஆகுது, சிம்பிள் ஆகுது. கேர்ள்ஸ் லைஃப் பிகமிங் சிம்பிளர். யோசிக்க முடியுதா? அண்ட் சில பேர் இப்படி யோசிச்சிருக்கலாம், லவ் அனலைஸ் பண்ணிட்டே இருந்தா எப்போ வாடுறது, ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சில பேர் யோசிக்கலாம். பட் நாம எல்லாருமே நமக்கு தெரியாமலே லவ்வை அன்கான்ஷியஸா அனலைஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள், உங்க லவர் வச்சுக்கலாம். உங்க கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை உங்க பாய் ஃப்ரெண்டோ இல்லை உங்க ஹஸ்பண்டோ உங்க ஒய்ஃபோ நீங்க கேட்காமலே அவங்க ஒரு விஷயம் செய்யறாங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? திஸ் இஸ் ட்ரூ லவ். நான் கேட்காமலே அவன் யோசிச்சு கொடுப்பேன். ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் அன்கான்ஷியஸாவே இதுதான் ட்ரூ லவ் நம்புறீங்க. அப்படி கிடையாது. திஸ் இஸ் ஆரஞ்ச் பீல் தியரி. இந்த தியரியில நீங்க மாட்டிக்கிட்டீங்க. உங்களுக்கு கேட்காமலே ஒருத்தர் வந்து ஜூஸ் போட்டு கொடுத்தாங்கன்னா அதான் ட்ரூ லவ் நம்புறீங்க.
அப்படி கிடையாது. உங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னீங்களோ அதுக்கப்புறம் அதை கேட்டுட்டு அதை செஞ்சாலும் ட்ரூ லவ் தான். பட் சொல்லாமலே எல்லாம் செய்யணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம்ல, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றது ட்ரூ லவ்ல யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் தி ஆரஞ்ச் பீல் தியரி. உங்க பார்ட்னர் வந்து ஆரஞ்சு பீல் தியரிக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். யோசிக்க முடியுதுல, ஒரு கான்ஷியஸா ஒரு ஆக்ஷனை ஒரு தியரி கூட லிங்க் பண்ணும்போது நாம எப்படி இருக்கோம், என்ன மாற்றணும் தெரியுதுல்ல. ஸோ இந்த ஒரு முக்கியமான விஷயம் தான் ஜென்சி கிட்ஸ் இந்த உலகத்துக்கு கொடுத்தது, தியரிசிங் தி லவ். அண்ட் நாம இப்போ பார்த்தது ரொம்ப ரொம்ப கம்மி தானே. நிறைய விஷயங்கள் இருக்கு. சோஷியல் மீடியா எடுத்தா கிரீன் ஃபிளாக்னு சில ஐடியாஸ் இருக்கு, ரெட் ஃபிளாக்னு சில ஐடியாஸ் இருக்கு. அதாவது உங்களோட பார்ட்னரோட ஆக்ஷனை நீங்க லிஸ்ட் பண்றீங்க, அந்த ஆக்ஷன் எப்படி இருக்கு, உங்ககிட்ட போய் சொல்லிட்டே இருக்காரு, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோவப்படுறாங்க, உங்களோட ஃபீலிங்ஸை இக்னோர் பண்றாங்க, நீங்க என்ன ட்ரெஸ் போடணும் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா இந்த லிஸ்ட் ஆஃப் ஆக்ஷன் ரெட் ஃபிளாக்ல எழுதப்பட்டிருக்கு. உடனடியாக அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து நீங்க வெளியே வந்தாகணும். பிகாஸ் தீஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் தியரைஸ்ட் ஆஸ் ரெட் ஃபிளாக். தவிர்க்க வேண்டிய, ஸ்டாப் பண்ண வேண்டிய ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ். அதுவே உங்க பார்ட்னரோட ஆக்ஷன் உங்களோட ப்ராப்ளமை பொறுமையா கேட்கறாங்க, ஹியரிங் வித் பேஷன்ஸ், உங்களோட ஃப்ரீடமை மதிக்கிறாங்க, தப்பு பண்ணா சாரி சொல்றாங்க, உங்களுக்கு எது கனவோ அந்த கனவுக்கு அவங்க செயல் வடிவம் தராங்க, ஷேப்பிங் யுவர் ட்ரீம், விச் மீன்ஸ் இதெல்லாம் கிரீன் ஃபிளாக். அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாம். ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? ஸோ எப்போ வந்து லவ் எமோஷன்ல இருந்து அனலிட்டிக்கா மாறிடுச்சோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு கேர்லாம் மாறிடுவாங்க, ரேஷனலா மாறிடுவாங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பாசிட்டிவ் சைன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் லவ். பட் சேம் சோஷியல் மீடியா, பிரசன்ட் சோஷியல் மீடியா, ஹூ இஸ் பர்ஃபெக்ட் லவர் அப்படி லிஸ்ட் பண்ணும்போது தன்னோட எல்லா எக்ஸ்பெக்டேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்றோம் தான் பர்ஃபெக்ட் லவர். அதாவது இந்த லவ் வந்து ஓகேவா இல்லையா, கண்டினியூ பண்ணலாம் வேணாமா, கிரீன் ஃபிளாக் ரெட் ஃபிளாகா, அந்த அனாலிசிஸ்ல இருந்து ஸ்கிப் ஆயிட்டு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையும் யார் சாட்டிஸ்ஃபை பண்றாங்களோ அவங்க தான் பர்ஃபெக்ட் லவர். ஸோ லவ்வரை தேடுறதுல இருந்து பர்ஃபெக்ட் லவரை தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் அது வாய்ப்பு கிடையாது. என்ன ரீசன்? ரியல் பீப்புள் ஆர் நாட் பர்ஃபெக்ட். அவங்களோட பார்ட்னர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தட் இஸ் அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன். அதாவது நீ எப்பொழுதுமே மிஸ்டேக் பண்ணக்கூடாது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ற கிஃப்ட்ஸை நீ வாங்கி தரணும், எனக்கான கவிதை எழுதணும், நீ கவிதை வேற லெவலில் இருக்கணும், எனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கரெக்டான டைம்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும், இந்த மாதிரி பர்ஃபெக்ட் லவர் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தட் இஸ் அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா லவ் வந்து ஃபர்ஸ்ட் டேல இருந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகாது. லவ் க்ரோஸ் ஸ்லோலி. இப்படி புரிஞ்சு தானே? லவ் நீட்ஸ் டைம். ஒவ்வொரு நாளாக சின்ன சின்ன எஃபோர்ட்ல இருந்து, கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையில இருந்து, சின்ன சின்ன ரியல் கம்யூனிகேஷன் வழியாக தான் ஓரளவுக்கு பர்ஃபெக்ட் லவ் உருவாக்க முடியும். ஃபர்ஸ்ட் டேல இருந்து ஒரு பர்ஃபெக்ட் லவரால ஒரு ஆள் இருக்க முடியாது. தட் இஸ் அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன். ஜஸ்ட் அசியூம் பண்ணுங்க, ஒரு பர்சன் பிறக்கும் போது மேல் அப்படின்னா பயாலஜிக்கலி மேல், பட் ஆஃப்டர் சம் இயர்ஸ் ஹீ பிகம்ஸ் ஷீ. அவங்க வாடுற லைஃப் ஸ்டைல், ட்ரெஸ், தன்னை ஒரு உமனா ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் லைஃப்ல அவங்க யாரு? உமன் தான். இப்போ அடுத்த கொஸ்டின், இவங்களுக்கு பேசிக் கொஸ்டின் தான். இப்போ நீங்க வரீங்க, ஓகேவா, இவங்களை பாக்குறீங்க, இவங்களுக்கு நீங்க எப்படி ட்ரீட் பண்ணா பிடிக்கும்? உங்களுக்கு மென்னாவா உமனாவா? உமனா தானே. ஹி வாண்ட்ஸ் டு பி ட்ரீட்டட் ஆஸ் உமன். இது ரியல் லைஃப்ல. பட் லீகல் லெவல்ல யூகேவோட சுப்ரீம் கோர்ட் இந்த பர்சனை உமன்னு ஃபுல்லா ரெகனைஸ் பண்ண முடியாது. தே கம்ஸ் அண்டர் டிரான்ஸ்ஜெண்டர். யூகேவோட சுப்ரீம் கோர்ட் கொடுத்த வெர்டிக்ட். அப்போ யூகேவோட லா படி பயாலஜிக்கலி யார் மென்னோ அவங்க மென், பயாலஜிக்கலி யார் உமனோ அவங்க தான் உமன். டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கீங்கன்னா நீங்க டிரான்ஸ்ஜெண்டர், விச் மீன்ஸ் உங்களுக்கு ரைட்ஸ் உண்டு, எல்லா உரிமையும் உண்டு. உமன் ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கான எல்லா ரைட்ஸும் உண்டு. தட் கம்ஸ் அண்டர் தி டிரான்ஸ்ஜெண்டர் ரைட்ஸ். ஸோ வாட் இஸ் தி கோர் பாயிண்ட்? யூகே வந்து யூகே சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆக்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணுச்சு. ஈக்குவாலிட்டி ஆக்ட் 2010. எல்லாரும் ஈக்குவலா பார்க்கணும். மென், உமன், டிரான்ஸ்ஜெண்டர், ரேஸ், டிசபிலிட்டி, ஓல்ட் ஏஜ் பீப்புள், ஏஜ் வைஸ், ரிலிஜன் வைஸ் எக்ஸெட்ரா எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் உண்டு அப்படின்ற ஆக்ட் அது. பட் உமனும் டிரான்ஸ்ஜெண்டரும் ஒன்றும் கிடையாது. இந்த ஆக்டை அனலைஸ் பண்ணி கொடுத்த தீர்ப்பு ஓரளவுக்கு புரியுதா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேஸ். என்ன ரீசன்னா, நீங்க வந்து உமனா மாறிட்டீங்க, உங்களை உமனா ட்ரீட் பண்ண சொல்றீங்க. பட் இந்த உலகம் வந்து உங்களை டிரான்ஸ்ஜெண்டரா பாக்குது. உலகம்னா யூகேயோட லா டிரான்ஸ்ஜெண்டரா பாக்குது. அப்படின்னா நீங்க ரெஸ்ட் ரூம் போனீங்கன்னா மென் உமன் போட்டிருந்தா உமன் ரெஸ்ட் ரூமை உங்களால் யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்குன்னு தனியா டிரான்ஸ்ஜெண்டர் ரெஸ்ட் ரூம் இருக்கும். இதுக்கு பேர் டிஸ்கிரிமினேஷன் சொல்றாங்க. என்னோட எய்மே, என்னோட ஆசையை கேர்ளா மாறதான், நான் கேர்ளா மாறிட்டேன், நான் கேர்ள் தான். பட் ஒரு கேர்ளுக்கான எல்லா ரைட்ஸ் எனக்கு தரதுல என்ன பிரச்சனை? கோர்ட்ல சொல்லுதுன்னா நிறைய பிரச்சனை இருக்கு. பயாலஜிக்கலி நீங்க மேல் தானே. ஸோ யூகேட லா படி ஒரு இண்டிவிஜுவலை பயாலஜிக்கல் வச்சு தானே பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட், யாருக்கான ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்? உமனுக்கான ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட். பயாலஜிக்கலி உமன், நீங்க உமனா மாறி இருக்கலாம், பட் நீங்க என்ன கிடையாது, உமன் கிடையாது, கலந்துக்க முடியாது. நாளைக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, கேர்ள்ஸை கால் ஃபார் பண்றோம், நீங்க கேர்ள் லிஸ்ட் வர மாட்டீங்க. உங்களுக்கு புரியுதா இந்த கேஸோட இம்பார்ட்டன்ஸ்? டிரான்ஸ் உமனுக்கு எல்லா பாதுகாப்பும் இருக்கு. பட் நீங்க வந்து செப்பரேட் கேட்டகரி. என்ன ரீசன்? நீங்க நேச்சுரலா உமன் கிடையாது. யுவர் ஜெண்டர் இஸ் ரீஅசைன்ட். ஸோ யூ கம் அண்டர் தி செப்பரேட் கேட்டகரி, நாட் அண்டர் தி உமன் கேட்டகரி. இந்த ஒரு சின்ன இன்டர்பிரேஷன் அவங்க ஃபுல் லைஃபையும் மாத்திரும். யார டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாங்கல்ல. அப்ப இனிமே ஒரு இடத்துல உமன் ஒன்லி ஸ்பேஸ் அப்படின்னு போர்டு போட்டுருந்தா யார் போக முடியும்? பயாலஜிக்கலி உமன் மட்டும் தான் போக முடியும். டிரான்ஸ் உமன் போக முடியாது. ஒரு பிரசன் இருக்கு, அது உமன் பிரசன். டிரான்ஸ் உமன் நீங்க போக முடியாது. உமன் ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்க முடியாது. ஜாப் கோட்டாஸ்ல உமன் கோட்டால நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ இதான் இஷ்யூ. ஒரு ஞாபகம் இருக்குல்ல, நம்ம லாஸ்ட் பார்த்திருக்கோம். ஃபெமினிசம்ன்றது ஒரு ப்ராக்ரஸிவான பாயிண்ட் தானே, ப்ராக்ரஸிவான ஐடியா தியரி. பட் இதுல ரெண்டா பிரிக்கலாம், கன்சர்வேட்டிவ் ஃபெமினிசம், ப்ராக்ரஸிவ் ஃபெமினிசம். சில ஃபெமினிஸ்ட் என்ன ஆர்கியூ பண்றாங்கன்னா, இல்ல டிரான்ஸ் உமனை உமன் லிஸ்ட்ல வைக்க கூடாது, வச்சிட்டீங்கன்னா
பெண்களுக்கான ரிசர்வேஷன், கோட்டாஸ், ஜாப்ஸ் எல்லாமே அவங்க எடுத்துப்பாங்க. இது என்ன ஃபெமினிசம்? கன்சர்வேட்டிவ் ஃபெமினிசம். நாங்க தான் கேர்ள்ஸ்க்காக பேசுறோம், அந்த எல்லா சீட்டும் கேர்ள்ஸ் கொடுக்கணும், அவங்க கேர்ள்ஸ் கிடையாது, trans woman. இது ஒரு ஆர்குமெண்ட். இன்னொரு ஆர்குமெண்ட் progressive feminism. He wants to be she, therefore she deserves everything. Feminism should be inclusive. We have to include the trans woman also. So இந்த full case நமக்கு என்ன சொல்ல வருது? ஒன் லைன்ல, this is called identity politics. உங்களுடைய அடையாளம் பிறரால் முடிவு செய்யப்படுகிறது. This is crisis. ஐடென்டிட்டி கிரைசிஸ். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்தியாவோட ஆக்ட் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆக்ட் 2019. உங்களோட பர்த்ல நீங்க என்ன ஜெண்டரோ அதே ஜெண்டர் இப்போ நீங்க இல்ல மாறிட்டீங்கன்னா அதை நீங்க ரெகக்னைஸ் பண்றது ஒண்ணு, யார் ரெகக்னைஸ் பண்ணணும்? ஸ்டேட்டும் ரெகக்னைஸ் பண்ணணும். அவங்க உங்களுக்கு என்ன தருவாங்க? உங்களுடைய ஐடென்டிட்டிக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் தான் உங்களை என்ன பண்ணுது? ரெகக்னைஸ் பண்ணுது. எக்ஸ்டர்னல் வேலிடேஷன். நீங்க போயிட்டு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சைன் வாங்கிட்டு வரணும். ஒருவேளை உங்களை செக் பண்ணிட்டு நீங்க டிரான்ஸ்ஜெண்டர் இல்லைன்னு அவர் சொல்லிட்டாருன்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அப்பீலுக்கு போக முடியாது. ஸோ கோர் இஷ்யூ புரியுதுல, இன்னும் ஃபவுண்டேஷனே ஸ்ட்ராங் ஆகல. அதாவது இந்தியாவில் செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் ப்ராசஸே இன்னும் அப்ரூவ் ஆகல. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிள் கொஸ்டின், கிளைமேட் சேஞ்ச்னால அதிகமாக பாதிக்கப்படுற மக்கள்னா எந்த மக்களை சொல்லுவீங்க? ஸோ எல்லா மக்களுமே பாதிப்பு தான், பட் முக்கியமான மக்கள் இண்டிஜினஸ் பீப்புள் தானே. ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் பீப்புள்னா யார்? எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்தியாவில் ட்ரைபல் சொல்லலாமா? அதாவது அந்த ஊரோட பூர்வக்குடி மக்கள். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இண்டிஜினஸ் மக்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? இயற்கையோட லிங்க் பண்ண மாதிரி இருக்கும். அவங்க லைஃப் எப்படி இருக்கும்? நேச்சுரலா இருக்கும். அதாவது லைஃப்க்கு தேவையான சாப்பாடு, இல்லை வந்து ட்ரெஸ், இல்லை ஷெல்டர் எல்லாமே லிங்க்டு வித் நேச்சரா இருக்கும். டைரக்ட் கனெக்ஷன் வித் நேச்சரா இருக்கும்ல. அப்ப இப்ப சொல்லுங்களேன், கிளைமேட் சேஞ்ச்னால இயற்கை அழியும் போது யாருக்கு முதல் பாதிப்பு? இண்டிஜினஸ் பீப்புள்ல. என்ன ரீசன்? அவங்களோட ஃபுட் இஸ் டைரக்ட்லி லிங்க்டு வித் நேச்சுரல். தேர் ஹோம் இஸ் டைரக்ட்லி லிங்க்டு வித் ஃபாரஸ்ட். ஸோ இந்த பாயிண்ட் நம்ம ஏன் பார்க்குறோம்? யுனைடெட் நேஷனோட UNDESC படிச்சிருப்போம், ஐஆர்ல படிச்சிருப்போம். ஸோ UNDESA ஒரு ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்கு. ஸ்டேட் ஆஃப் வேர்ல்ட்ஸ் இண்டிஜினஸ் பீப்புள். குளோபல் முழுக்க இண்டிஜினஸ் பீப்புளோட கண்டிஷன் எப்படி இருக்கு? ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்க, இண்டிஜினஸ் கம்யூனிட்டிஸ் ஆர் தி மோஸ்ட் சஃபரிங் பீப்புள் பிகாஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். ஹெல்ப்பே பண்றது இல்லைன்னு கேட்டா, கிளைமேட் சேஞ்ச் சரி பண்றதுக்கு இல்லை கிளைமேட் சேஞ்சாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஃபண்டு தருவாங்க. அந்த ஃபண்டு யாருக்கு ரீச் ஆக மாட்டேங்குதுன்னா இந்த இண்டிஜினஸ் பீப்புளுக்கு ரீச் ஆக மாட்டேங்குது. ஜஸ்ட் ஒன்லி 1%. இன்டர்நேஷனல் லெவலில் கிளைமேட் ஃபண்டிங்ல இண்டிஜினஸ் பீப்புளை காப்பாற்றுறதுக்கான ஃபண்டிங் வந்து 1% கம்மியாக தான் போகுது. யாருக்கு அதிகமான பாதிப்போ அவங்களுக்கு போக வேண்டிய ஃபண்டு ரொம்ப கம்மியாக இருக்கு. லிங்க் பண்ண முடியுதா? ரொம்பவும் பேசிக்ஸ் தான், பட் அகைன் சொல்றேன். சில மக்கள் வந்து அவங்க சாப்பாடே வந்து ஃபிஷ் தான் இருக்கும். ஃபிஷிங் பண்ண தான் சாப்பாடு. டைரக்ட்லி கனெக்டட் வித் நேச்சர்ல. இப்போ கிளைமேட் சேஞ்ச்னால ஃபிஷிங் குறைஞ்சிச்சு வச்சுக்கலாம், ஃபிஷ் பாப்புலேஷன் குறையுது, அவங்க ஃபுட் ஆகும், பாதிப்பு ஏற்படும். ஸோ தமிழ்நாட்டோட மீனர்கள் வச்சுக்கலாம், இல்லை கேரளா ஃபிஷர்மேன் வச்சுக்கலாம். அப்போ இவங்களோட லைவ்லிஹுட்டை காப்பாற்ற வேண்டியது முக்கியம், கரெக்டா? பட் எப்படி பார்க்கக்கூடாதுன்னா இண்டிஜினஸ் பீப்புள் ரொம்ப பாவமான மக்கள், ஹெல்ப் பண்ண அப்படி யோசிக்கூடாது. இப்படி யோசிங்க, இந்த உலகத்தோட பூர்வக்குடி மக்கள், இயற்கையை டைரக்டா லிங்க் பண்ணி வாழ்ந்த மக்கள் வந்து வாடுற மக்கள் வந்து ஜஸ்ட் 6% ஆஃப் தி பாப்புலேஷன். ஒரு 100 பேர் எடுத்தீங்கன்னா 100 பேர்ல 6 பேரோட லைஃப் வந்து அவங்க ஷெல்டர், அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் இயற்கை சம்மந்தப்பட்டது இருக்கும். பட் இந்த 6% ஆஃப் பாப்புலேஷன் மட்டும் தான் இந்த உலகத்தோட 80% ஆஃப் பயோடைவர்சிட்டியை சேஃப் கார்ட் பண்றாங்க. யோசிக்க முடியுதா? ஃபாரஸ்ட்ல வாடுற ட்ரைபல்ஸ், அவங்களுக்கு காடு தான் எல்லாமே. காடு சூப்பரா இருந்துச்சுன்னா அவங்க லைஃப் நல்லா இருக்கும். அப்போ காடு என்ன பண்ணுவாங்க? அவங்க சேஃப் கார்டு பண்ணுவாங்க. நமக்கு ஃபாரஸ்ட்ன்றது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்கலாம். அவங்களுக்கு என்னது? கல்ச்சர், கடவுள், சேக்ரட் க்ரூவ்ஸ், அவங்களோட முன்னோர்கள் வாழ்ந்த பகுதி அது. ஸோ மரத்தை வெட்ட மாட்டாங்க. ஸோ த்ரூ அவுட் தி குளோபல் இந்த இண்டிஜினஸ் பீப்புள் மட்டும் ஜஸ்ட் 6% பாப்புலேஷன் இருந்தாலும் 80% ஆஃப் பயோடைவர்சிட்டியை பாதுகாத்துட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இந்த விஷயம் ப்ரிலிம்ஸ்க்கு ஜஸ்ட் ஒரு ரிப்போர்ட்டோட ஒன்லைனாக இருந்தாலும் மெயின்ஸ்க்கு பயன்படுத்த முடியும். உங்களுக்கு தெரியும், ப்ரிலிம்ஸ் ஃபேக்டாக இருந்தாலும் அது மெயின்ஸ்க்கு வேல்யூ அடிஷன் யூஸ் பண்ணுறது தான் புத்திசாலி தரும். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கப்புறம் வர எந்த எக்ஸாம் வந்தாலும் என்விரான்மெண்ட் பற்றி கொஸ்டின் கேட்காம இருக்க மாட்டாங்க. அப்போ கிளைமேட் சேஞ்ச் பற்றி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தை கிளைமேட் ஜஸ்டிஸ் தான் முக்கியம். அதாவது கிளைமேட் சேஞ்ச் எல்லா மக்களையும் ஒரே மாதிரி அஃபெக்ட் பண்ணல. யார் இண்டிஜினஸ் பீப்புளோ அவங்கள அதிகமாக அஃபெக்ட் பண்ணுது, அவங்களுக்கான ஜஸ்டிஸை வாங்கி தரணும். அதாவது அவங்களுக்கான ஃபண்டை இம்ப்ரூவ் பண்ணி தரணும், அவங்க லைவ்லி கூட சேவ் பண்ணி தரும். கிளைமேட் ஜஸ்டிஸ். அப்போ ஒரு கண்ட்ரியோட கவர்னன்ஸ்ல இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் உருவாக்குனா கிளைமேட் ஜஸ்டிஸ் என்ன பண்ண முடியும்? சேவ் கார்ட் பண்ண முடியும், லிங்க் பண்ண முடியல. அப்போ இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்ல யூஸ் பண்ண முடியும். கிளைமேட் ஜஸ்டிஸ்ன்ற வார்த்தைக்குள்ளேயும் இந்த ரிப்போர்ட்டை கோட் பண்ணி இண்டிஜினஸ் பீப்புள் சஃபர் ஆகுறாங்க. ஸோ கிளைமேட் ஜஸ்டிஸை இம்ப்ரூவ் பண்ணணும். எப்போ ட்ரைபல்ஸ் சேவ் கார்ட் பண்ண முடியலையோ அப்போ அந்த ஊர் என்ன கிடையாது, அந்த மக்களுக்கான ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் எப்படி இருக்கும்? வீக்கரா இருக்கும். அப்போ ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் இம்ப்ரூவ் பண்ணணும். அது வழி அவங்க லைவ்லிஹுட் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அவங்க என்ன பண்ணுவாங்க? இன்டெரக்டா அந்த ஃபாரஸ்டோட பயோடைவர்சிட்டி சேவ் கார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த லிங்க் எழுத முடியும். என்ன சொல்ல போனா இந்த காலகட்டத்தில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அதில் லோக்கல் பப்ளிஷ் பாங்களே இண்டிஜினஸ் பீப்புளோட நாலேஜையும் இன்கல்கேட் பண்ணுங்க. அதாவது இப்போ வந்து மாடர்னா ஒரு சென்சார்ல இயர்லி வார்னிங் சிஸ்டம் இருக்கும். பட் 1000 வருஷத்துக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடியும் ஃப்ளட் வரதுக்கு முன்னாடி ட்ரைபல்ஸ் வந்து அலர்ட் இருக்காங்க நடத்தும். ட்ரெடிஷ்னல் வார்னிங் சிஸ்டம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இயற்கை சம்பந்தப்பட்ட நாலேஜ் இருந்திருக்கு. அந்த நாலேஜை பயன்படுத்துங்க. அப்போ டாப் டவுன் பாட்டம் மாடல் இருந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை கம்யூனிட்டி டிரைவன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் உருவாக்குங்க. இந்த கம்யூனிட்டி டிரைவன் சக்ஸஸ் ஆகணும்னா இண்டிஜினஸ் பீப்புளோட நாலேஜை சேவ் கார்ட் பண்ணணும், லாங்குவேஜ் சேவ் கார்ட் பண்ணணும். ஸோ ஒரே ரிப்போர்ட் தான், அந்த ரிப்போர்ட்டை ஃபேக்டாக வச்சுக்கிட்டு எப்படின்னா அது முடியும்? மெயின்ஸ்ல, எஸ்சியில், எத்திக்ஸ்ல அந்த ஆங்கிள் யோசிங்க.
ஒவ்வொரு யூபிஎஸ் ஆஸ்பிரண்ட்டும் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமை பார்க்குற விதம் இருக்குல்ல, டிஃப்ரெண்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, வாட் இஸ் யூபிஎஸ்சி உங்கள் லைஃப்பில் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. ஒரு ஃபிலாசபி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கேர்ள்ஸுமே லைஃப் டைமில் அட்லீஸ்ட் 1 இயர் யூபிஎஸ்சியை அடிப்படை ரைட்ஸாக படிச்சாகணும். அந்த 1 இயர் 2 இயர் யூபிஎஸ்சி படிக்கிற நாலேஜ் இருக்குல்ல, அந்த நாலேஜ் சிஸ்டம் வந்து ஒட்டுமொத்த ஜென்ரேஷனையும் மாற்றக்கூடியதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்தியாவோட அந்த டாப் 10% அறிவாளி இருப்பாங்களே, அந்த அறிவாளிக்குள்ளே நீங்கள் வந்துட முடியும். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ டிஃப்ரெண்டாக இருக்கும், நீங்கள் யோசிக்கிற முடிவு டிஃப்ரெண்டாக இருக்கும். அது உங்கள் அடுத்த ஜென்ரேஷன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஸோ ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்டுக்கும் யூபிஎஸ்சி அப்ரோச் பண்ணுறது டிஃப்ரெண்டாக இருக்கும். பட் நான் சொல்கிறது என்னன்னா, இப்போ சொல்ல போகிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் நீங்கள் இருக்கக்கூடாது. இந்த அப்ரோச்சை யூபிஎஸ்சியில் விட்டுருங்க. யூபிஎஸ்சின்றது ஓஷன் ஆஃப் நாலேஜ். எங்கிருந்து கொஸ்டின் வரும் தெரியாது, எப்படி வரும்னு தெரியாது, படிக்க வேண்டியதுக்கு நிறைய இருக்கு. இதை முடிக்கிறதே கஷ்டம். நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய படிக்கணும். இந்த ஒரு ப்ரீஜுடைஸ் சில பேருக்கு இருக்கும், இந்த ஒரு அப்ரோச் சில பேருக்கு இருக்கும். அந்த அப்ரோச்சை சாதாரண மக்கள் யோசிக்கலாம். பட் யூபிஎஸ்சிக்குள்ளே படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த அப்ரோச் இருக்கக்கூடாது. யாருக்கு வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமை 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமுக்கு லெவல் ஆஃப் அப்ரோச்சுக்கு கம்பேர் பண்ணி யோசிக்கிறாங்களோ, தட் இஸ் தி குட் பாயிண்ட் ஆஃப் வியூ. குட் பாயிண்ட் சொல்றதை விட கிளியர் பண்ணுறதுக்கான ஈஸியஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள், கெமிஸ்ட்ரிக்கு 2 புக் இருக்கலாம், பிசிக்ஸ் 2 புக் இருக்கலாம், எவ்வளோ புக்ஸ்லாம் இருக்கலாம், நிறைய பேஜ் இருக்கலாம். பட் எக்ஸாமுக்கு என்ன தேவை? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன சொல்லுது, வாட் இஸ் தி ப்ளூ பிரிண்ட், இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அவன் 10th 12th ஒரு பிளான் இருக்குல்ல, இதே பிளான்ல யூபிஎஸ்சி அப்ரோச் பண்ண முடியும். இந்த அப்ரோச்ல நீங்க இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்க. ஸோ நான் சஜஸ்ட் பண்றது, நீங்க யூபிஎஸ்சி படிக்க வரீங்க, உங்களுக்கு கண்டிப்பா எந்த அப்ரோச் கூடாது, எந்த பிலாசபி கூடாது. யூபிஎஸ்சி இஸ் கிரேட்டஸ்ட் நாலேஜ், ஓஷன் ஆஃப் நாலேஜ். அதுக்கு நிறைய கிளாஸ் பார்க்கணும், நிறைய வீடியோஸ் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே ஒரு ஸ்கீம் நியூஸ்ல வருதுன்னா அந்த ஸ்கீம் பத்தின ஃபுல் நாலேஜ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 4-5 அகாடமி நோட்ஸ் படிக்கணும். என்ன ரீசன்? யூபிஎஸ்சி நாலேஜ் வந்து வாஸ்ட், எதோட கேட்கலாம். இந்த அப்ரோச்ல இருந்தீங்கன்னா இது கண்டிப்பா மாத்திருக்கு. ஏன்னா இந்த அப்ரோச் தான் நிறைய பேரோட லைஃபை ஏமாத்திருக்கு, நிறைய பேரோட லைஃபை டிசாஸ்டரா மாத்திருக்கு. ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இந்த அப்ரோச் இருக்குல்ல, பேப்பர் வந்திருக்கும் ஒரு ஸ்கீம், ஓகே இதை பத்தி லேர்ன் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஒரு அகாடமியில் பார்ப்பீங்க, 4 பண்ணி கிடைச்சிருக்கும், சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டீங்க. என்ன ரீசன்? யூபிஎஸ்சியில் எதாவது கேட்பாங்க, இன்னொரு அகாடமி செக் பண்ணி பார்க்கலாம், செக் பண்ணி பார்ப்பீங்க, எக்ஸலண்ட் பண்ணி கிடைக்கும், பார்த்தல இந்த ஃபர்ஸ்ட் அகாடமி இது கிடைக்கல, இல்லை எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு, சூப்பர் நாலேஜ் ஆகிட்டோம், ஓரளவுக்கு யூபிஎஸ்சி லெவலில் இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் யோசிப்போம். இந்த அப்ரோச்சை விட்டுருக்கு. ஸோ புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து யூபிஎஸ்சி படிக்க வரீங்கன்னா இந்த விஷயத்துல செம ஸ்ட்ராங் ஆகிடுங்க. ஒரு டாபிக் படிக்க போறீங்க, ரொம்ப முக்கியமாக கரண்ட் அஃபேர்ஸ். நீங்கள் எந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படித்தாலும் அந்த கரண்ட் அஃபேர்ஸோட டாபிக் வந்து யூபிஎஸ்சியில் என்ன பேட்டர்னில் கொஸ்டின் கேட்குறாங்க, அந்த பேட்டர்ன் தெரியுமா, தெரிஞ்சிச்சுன்னா படிங்க. இல்லைன்னா எவ்வளோ இம்பார்ட்டாக இருந்தாலும் படிக்காதீங்க. அதாவது ஒன்லைன் படிச்சுக்கலாம், இந்த ஸ்கீமோட எய்ம் என்ன, ஓகே அப்படியா, ஸ்டோரி தெரிஞ்சுக்கலாம். பட் நீங்கள் ரிசர்ச் பண்ணி 4 அகாடமி 5 அகாடமியில் சர்ச் பண்ணி பாயிண்ட்ஸ் எடுக்காதீங்க. ஏன்னா என்ன தெரியல, யூபிஎஸ்சியோட ஆன்சர் கீ உங்களுக்கு தெரியல, பேட்டர்னே தெரியல. அப்போ உங்களுக்கு வந்து 10th எக்ஸாம் 12th எக்ஸாம் தான் இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சரில் எந்த கீவேர்டுக்கு மார்க் போடுவாங்க தெரியாமலே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 10 மார்க் படிச்சிருக்காருன்னா கண்டிப்பாக அவுட் ஆஃப் 10 வாங்குவாருன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு கீவேர்டே தெரியல, எது இம்பார்ட்டன் தெரியல. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ரொம்ப ஹானஸ்டா சொல்றேன், நிறைய யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸோட லைஃப் இருக்குல்ல, அவங்க லைஃப்ல அதிகமான டைம் வேஸ்ட் பண்ணி அது டிசாஸ்டரா மாறதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் கரண்ட் அஃபேர்ஸ். ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஸ்கீம் இருக்கலாம், பேப்பர்ல ஒரு ஸ்கீம் வந்திருக்கும், அப்போ ஸ்கீம் வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க, இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது இந்த ஸ்கீம் பத்தி படிப்போம், படிக்க ஆரம்பிச்சா அன்னைக்கு ½ ஹவர்லேருந்து 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் ஒரே ஒரு ஸ்கீம் படிக்கிறதுக்கு லாங் டீடைல்டாக டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி ஒரு யூபிஎஸ்சி அசஸ்மெண்ட் பார்க்குறீங்க, அவங்களால வந்து மேக்ஸிமம் ஒரு 15 மந்த்ஸில் இல்லை 2 இயர்ஸில் போர்ஷனை முடிக்க முடியல, நாங்கள் என்னால் கோரே கரெக்டாக முடிக்க முடியலன்னு சொல்கிறாங்கனாலே அவங்க என்ன அர்த்தம், கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே விழுந்து அவங்க லைஃபை டைம் அது வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட், இந்த ஆஸ்பிரண்ட் நீங்களாக இருந்தீங்கன்னா டெய்லியும் மோஸ்ட் ஆஃப் தி டைம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நோட் பண்ணிக்கிறதுக்கு, இல்லை அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி எக்ஸ்ட்ரா சர்ச் பண்ணி 4 அகாடமியில் அனலைஸ் பண்ணி எடுக்கிறதுக்கே டைம் போகுதுன்னா சீக்கிரமாக இந்த ஹேபிட்டை மாற்றிடுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியம், பட் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு சான்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ கரண்ட் அஃபேர்ஸில் எந்த மாதிரி டாபிக் வருது, ஒன்று அந்த டாப்பிக்கில் எந்த அளவுக்கு படிக்கலாம், எந்த அளவுக்கு மேலே படிக்கக்கூடாது அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 2024 யூபிஎஸ்சி பிலிம்ஸோட கொஸ்டின் ஹெட்டிங் படிங்க. வித் ரெஃபரன்ஸ் டு தி பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் யோஜனா கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். எல்லா வருஷமும் ஸ்கீம் கேட்பாங்க. நான் எக்ஸாம்பிள் ஒன்று தரேன். ஒரே ஒரு யூபிஎஸ்சி பிலிம்ஸில் ஒரே ஒரு கொஸ்டின் பார்க்கறது வழியாக மட்டும் நம்மளோட ரீடிங் டைம் எவ்வளோ சேவ் ஆகுது, ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ரீடிங் எப்படி மாறுதுன்றது தெரிஞ்சுக்கலாம். இல்லை ஒன்று பண்ணலாம். என்ன ஸ்கீம் பார்த்தோம்? பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் யோஜனா தானே பார்த்தோம். பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் யோஜனா வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து பேப்பர் பார்த்துட்டீங்க, இந்த கேவர்டு பார்த்துட்டீங்க, ஏதோ ஒரு ஸ்கீம் வந்து வந்திருக்கு. ஸோ பேப்பரில் நியூஸை படிச்சிட்டிங்க. ஓகேவா? இப்போ எக்ஸாம் படிக்கணும், என்ன பண்ணுவீங்க? இந்த ஸ்கீம் போடுவீங்க, கூகுளில் போட்டு யூபிஎஸ்சின்னு போடுவீங்க, ஒரு அகாடமி வரும். ஓகேவா? இப்போ வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு அகாடமியோட ஒரு லிங்க் இருக்குல்ல, அதை படிச்சு முடிச்சிருங்க. படிச்சு முடிச்சுட்டு வீடியோ பாருங்க. ஓகேவா? இன்னும் ரியாலிட்டியில் நம்ம என்ன பண்றோம், நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இதை பத்தி ஏதோ ஒரு அகாடமியில கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருக்கீங்க நம்புறேன். ஒருவேளை பார்க்கலன்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒரு பாத்துருங்க, அதையும் கண்டினியூ பண்ணுங்க. ஸோ நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, இன்னைக்கு பேப்பர்ல ஏதோ ஒரு ஸ்கீம் வந்திருக்கு, அந்த ஸ்கீம் பத்தி படிக்க போறேன். நான் நெட்ல போடுறேன், ஒரு 15 பாயிண்ட் இருக்கார்ல, நெட்ல போடுறேன், ஒரு டாக்குமெண்ட் மாதிரி வருது, 2 பேஜ் இருக்கு. 2 பேஜ் படிக்கிறது இம்பார்ட்டண்டா, நான் படிக்கலாமா,
எக்ஸாமுக்கு யூஸ் ஆகுமா? வாட் இஸ் தி ப்ளூ பிரிண்ட் ஃபார் ஸ்கீம்ஸ்? ஒரு ஸ்கீம் கொஸ்டின் கேட்டாங்கன்னா எந்த லைன் கேட்குறாங்க, எந்த நாலேஜ் ஆங்கிள் படிச்சா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக முக்கியமான கவர் பண்ண முடியும், அது தெரிஞ்சுக்கணும்ல. 2 பேஜ் இருக்கு, 2 பேஜ்ல 15 பாயிண்ட் இருக்கு, எந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சூஸ் பண்ணுவோம்ல. அதை சூஸ் பண்ணுறதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது என்னோட பேசிக் நாலேஜ் யூஸ் ஆகாது, எனக்கு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் தேவை. அந்த சப்போர்ட் இந்த கொஸ்டின். இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் 2023 2022 ஒவ்வொரு ஸ்கீம் எடுப்பாங்க. அந்த ஸ்கீம்லையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி வரும்போது ஒரு பேட்டர்னை கண்டுபிடிச்சிடலாம். அந்த பேட்டர்னில் உங்கள் ரீடிங் மெத்தடை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், மாற்றிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் படிங்களா, த என்ட்ரி ஏஜ் குரூப் ஃபார் என்ரோல்மெண்ட் இன் தி ஸ்கீம் இஸ் 21 to 40 years. அப்போ எல்லா ஸ்கீம்லையுமே ஒரு எக்ஸாம் சொல்கிறேன், ஒரு ஸ்கீம் கேட்டால் என்ன கேட்குறாங்க, அந்த ஸ்கீமுக்கு யார் எலிஜிபிள் கேட்குறாங்களா. இந்த எலிஜிபிள் கண்டிஷன் ஒவ்வொரு ஸ்கீமுக்கு மாறும். சில ஸ்கீமில் மென்னா இல்லை உமனா அதை பொறுத்து எலிஜிபிள் இருக்கும். சில ஸ்கீமில் வந்து இன்கம் பேஸ்ட் எலிஜிபிலிட்டி இருக்கும். என்ன சொல்கிற புரிஞ்சுல. லாஸ்ட் ஒரு 5 years 6 yearsல ஸ்கீம் எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு லைன் வந்துருது. ஒரு ஸ்கீம்னா அதுக்கு யார் எலிஜிபிள் பார்க்குறோம். அந்த எலிஜிபிள் ஒவ்வொரு ஸ்கீம் வேற மாதிரி இருக்கும். இன்கம் பேஸ்ட் எலிஜிபிள் இருக்கலாம், இல்லை ஜெண்டர் பேஸ்ட் எலிஜிபிள் இருக்கலாம், இல்லை வந்து ரூரலாக அர்பனா அதை பேஸ் பண்ணி இருக்கலாம், இல்லை என்ன ஒர்க் பண்ணுறாங்க, ஃபார்மரா லேண்ட்லெஸ் லேபரா, அந்த ஸ்கீமு ஒரு எலிஜிபிளாக டார்கெட் பண்ணும். அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஸ்கீம் சர்ச் பண்ணுவாங்கல்ல, 2 பேஜ் டாக்குமெண்ட்ஸ் இல்லை, அந்த 2 பேஜ் டாக்குமெண்ட்டில் யார் எலிஜிபிள் என்ன பண்ணுவேன், சர்ச் பண்ணுவேன். சர்ச் பண்ணி அந்த பாயிண்ட் படிப்பேன். அப்போ எனக்கு இது தெரியலனா, இந்த பேட்டர்ன் தெரியலனா, ஒரு ஸ்கீமில் அதில் என்ன போட்டிருக்கோ படிச்சுட்டே வருவேன். படிச்சுட்டு வர்றது வேற, எனக்கு தேவையான பாயிண்ட் தேடி கண்டுபிடிச்சு படிக்கிறது ஒன்று. அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட் பாயிண்ட் படிங்களேன். ஈச் சப்ஸ்கிரைபர் அண்டர் த ஸ்கீம் ஷால் ரிசீவ் எ மினிமம் பென்ஷன் ஆஃப் 3,000 per month after attaining the age of 60 years. அந்த ஸ்கீமோட கோர் பெனிஃபிட் என்ன? ஒவ்வொரு ஸ்கீமோட கோர் பெனிஃபிட் மாறிட்டே இருக்கும், யூனிக்காக ஒரு பெனிஃபிட் இருக்கும். அப்போ 2 பாயிண்ட் படிச்சா ஒரு ஸ்கீம்ல பாதிக்கு ஆன்சர் பண்ண முடியும். அப்போ எனக்கு 10 பாயிண்ட் தெரிஞ்ச விஷயம் கிடையாது, இந்த 2 பாயிண்ட் தெரியுமான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ செகண்ட் பாயிண்ட் படிங்களா, ஏஜ் ஸ்பெசிஃபிக் கான்ட்ரிபியூஷன் ஷால் பி மேட் பை பெனிஃபிஷியரி. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஸ்கீமுக்கு யார் கான்ட்ரிபியூட் பண்றா, கான்ட்ரிபியூஷன் வந்து அந்த பெனிஃபிஷியரா இருக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கலாம். இது 3வது பேட்டர்ன். ஒரு ஸ்கீம் எடுத்தா இந்த ஸ்கீமோட எலிஜிபிள் கண்டிஷன் யாரு, முக்கியமா நம்பரா இருந்துச்சுன்னா 21 40 நம்பர் பேஸ்ட் இருக்குன்னா, இன்கம் பேஸ்ட், இன்கம் நம்பர் தானே, ஏஜ் நம்பர் தானே. அப்போ எலிஜிபிள் ஒரு நம்பர் மாதிரி வருதுன்னா அது கேட்கறாங்க, மாத்தி கேட்கலாம். 2வது அந்த ஸ்கீம் கான்ட்ரிபியூஷன் யாரு அதை பொறுத்தும் கேட்கறாங்க. 3வது அது கோர் பெனிஃபிட் என்ன, அந்த கோர் பெனிஃபிட் காசா இருந்துச்சுன்னா அதை நம்பர் ஆச்சு கேட்கறாங்க. கரெக்டா? அப்ப நம்பர்ல ஒரு ட்விஸ்ட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அப்ப நமக்கு ஒரு ஸ்கீம்ல என்ன நம்பர்ஸ்லாம் நமக்கு தெரியும், அந்த நம்பர்ஸ் வந்து எலிஜிபிள் இருக்கா, கோர் பெனிஃபிஷியல் இருக்கா, கோர் பெனிஃபிட் பாயிண்ட்ல இருக்கா அப்படின்னு மினிமம் ஒரு ஸ்கீம் எடுத்தா ஒரு 6 ஆங்கிள் அனலைஸ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப பேசிக். இந்த ஸ்கீமை லான்ச் பண்ண இயர் என்ன, எந்த மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணுச்சு, கோர் எலிஜிபிலிட்டி யார், ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் இன்கம் குரூப்பா இருக்கலாம், ஏஜ் குரூப்பா இருக்கலாம். அப்ப அந்த ஏஜை நம்பர் இருந்துச்சுன்னா மோஸ்ட் ஃபோக்கஸ். 3வது அந்த மணியை தரதுக்கான கான்ட்ரிபியூஷன் யாரு, கான்ட்ரிபியூஷனுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா செக் பண்ணுங்க. 4வது கோர் பெனிஃபிட் என்ன, அந்த ஸ்கீமோட கோர் பெனிஃபிட் பாயிண்ட் என்ன. 5வது எப்பொழுதுமே ஒரு ஸ்கீமோட ஒரு கோர் பெனிஃபிட்டோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கும். அந்த ஸ்கீமோட கோர் பெனிஃபிட் இருக்காங்களே அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பெனிஃபிட் போகுமா, இல்லை அதுக்கப்புறம் அவங்க டாக்டருக்கு, இல்ல பசங்களுக்கு, இல்ல அவங்க ஒய்ஃபுக்கு அந்த கண்டிஷன் தான் இருக்கா, எக்ஸ்ட்ரா கண்டிஷன், எக்ஸ்ட்ரா பெனிஃபிஷியரி அது பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட் அந்த ஸ்கீமோட ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன, ஒரே ஒரு மோஸ்ட் யூனிக் ஃபீச்சர் இருக்கும், அது வாலண்டரியா இல்ல கம்பல்சரியா. ஸோ இது வந்து ஒரு பேசிக்கா ஒரு 6 ஆங்கிள். For example, இப்போ அடுத்த விஷயங்களா, பிரதான் மந்திரி சுரக்ஷித் மத்ரித்வா அபியான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், திஸ் ஸ்கீம் guarantees a minimum package of antenatal care services to the woman. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எதை பற்றி பேசுது, யார் வந்து கோர் பெனிஃபிஷியரி, என்ன கோர் பெனிஃபிட், சர்வீஸ் டு தி உமன் இன் their second and third semester of pregnancy and 6 months of post delivery health care services. 2 பேஸ் தான். கோர் பெனிஃபிஷியரி யாரு, அவங்களுக்கு கிடைக்க போற கோர் பெனிஃபிட் என்ன, அந்த பெனிஃபிட்ல நம்பர் பேஸா இருக்கா, நம்பர் கேட்டிருக்காங்க 6 month செகண்ட், இது 3 முக்கியம். பெனிஃபிஷியல் படி வரும்போது யாரு, அவருக்கு ஏதாவது இன்கம் ஏஜ் குரூப் இருக்கா, என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது, அந்த பெனிஃபிட்ல நம்பர் இருக்கா, அதை கண்டிப்பா படிக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எந்த ஸ்கீம் எடுத்தாலும். அப்ப அந்த பாயிண்டே மெமரைஸ் பண்ணாம அடுத்த ஒரு 2 பேஜ் 3 பேஜ் படிக்கிறது வேஸ்ட். அடுத்து அண்டர் தி ஸ்கீம் தி பிரைவேட் செக்டார் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் ஆஃப் சர்டன் ஸ்பெஷாலிட்டிஸ் கேன் வாலண்டரி டு ப்ரொவைட் சர்வீசஸ் அட் நியர்பை கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ். யாரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு, சென்ட்ரல் கான்ட்ரிபியூஷனா, ஸ்டேட் கான்ட்ரிபியூஷனா, பிரைவேட் செக்டரா, எக்ஸ்ட்ரா கான்ட்ரிபியூஷன், கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட் ஆஃப் கேட்கறாங்க. கரெக்டா படுத்து பார்க்கலாம். இது படிங்களா, வித் ரெஃபரன்ஸ் டு டிஜிட்டல் இந்தியா லேண்ட் ரெக்கார்ட் மாடர்னைசேஷன் ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட் படிங்க. டு இம்ப்ளிமெண்ட் தி ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொவைட்ஸ் 100% ஃபண்டிங். லாஜிக் புரிஞ்சா? நம்ம எந்த ஒரு 6 பாயிண்ட் பார்த்தோம்ல, 6 பாயிண்ட் அனாலிசிஸ். ஒரு ஸ்கீம் எடுத்தீங்கன்னா அந்த ஸ்கீம்ல 15 பேஜ் படிச்சாலும் நீங்க எந்த 6 பாயிண்ட்டை தேடி கண்டுபிடிச்சு நோட்ல எடுத்துக்கணும். அதில் கண்டிப்பா இருக்கணும், யாரு ஃபண்ட் பண்றா, யாரு கான்ட்ரிபியூஷன் முக்கியம் இருக்கணும். அந்த கான்ட்ரிபியூஷன்ல நம்பர் இருக்கு, 60% 10% நம்பர் இருக்குன்னா கண்டிப்பா கேட்பாங்க. அடுத்து அண்டர் தி ஸ்கீம் cadastral maps are digitized. ஒரு யூனிக் பாயிண்ட் சொன்னால, யூனிக் பாயிண்ட் அதில் மட்டும் வரதா இருக்கும். அடுத்து an initiative has been undertaken to translate the
record of rights from the local language to any of the language recognized by the Constitution of India. Core benefit of the scheme. இந்த ப்ரோக்ராமோட மெயின் கோர் பெனிஃபிட் என்ன அந்த பாயிண்ட். அப்போ ஒரு ஸ்கீமோட கோர் பெனிஃபிட் என்ன, பெனிஃபிஷரி யாரு, அதை பேஸ் பண்ண நம்பர்ஸ், அதை படிச்சா ஒரு ஸ்கீம்ல ஒரு பாயிண்ட் கண்டிப்பா வந்துருது. ரெண்டாவது கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பா வந்துருது, ஒரு எக்ஸ்ட்ரா யூனிக் பாயிண்ட் வந்துருது. இந்த 3-4 பாயிண்ட் தெரியாம 15 பாயிண்ட் மெமரி பண்ணாதீங்க, 4-5 அகாடமி சர்ச் பண்ணாதீங்க. ஓகேல. இதுக்கப்புறம் ஒரு ஸ்கீம் நீங்க பேப்பர்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீடிங் ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி மாதிரி எல்லாத்தையும் படிங்க, ஃபாஸ்டா படிங்க. ஓரளவுக்கு அந்த ஸ்கீமோட எய்ம் தெரிஞ்சிடும், இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிடும். இப்போ அடுத்த லெவல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல படிக்கணும். பேப்பர்ல கொடுத்துருக்க மாதிரியோ இல்லை ஒரு அகாடமியில் கொடுத்துருக்க மாதிரியோ அதே ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன் அப்படியே படிச்சு மெமரி பண்ணாதீங்க. யூ ஹேவ் டு டூ 6 பாயிண்ட் அனலைசிஸ். இப்போ பார்த்தோம்ல அந்த 6 பாயிண்ட் எங்க இருக்கு அந்த ஸ்கீம்ல அப்படின்றத நீங்க அனலைஸ் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு ஒரு டேப்லெட் காலி போட்டுக்கணும். யோசிக்க மட்டும் தான் அந்த 6 பாயிண்ட் பார்த்தோம்ல 1 2 3 4 5 6 போட்டாச்சா, இப்படி போட்டுருக்கு ஒரு லாங் பேஜ்ல. இப்போ புதுசாக ஒரு ஸ்கீம் பாக்குறீங்க, ABC ஸ்கீம் கூட போட்டுருக்கு. அந்த 6 யூனிக் பாயிண்ட்டை இங்க எழுதிக்கணும் கீவேர்டு மாதிரி. அடுத்த வாரம் ஒரு ஸ்கீம் பாக்குறீங்க, இந்த ஸ்கீம் இங்க எடுத்துக்கணும். அந்த 6 பாயிண்ட் இங்க எடுத்துக்கணும். இப்படி போடும்போது தான் ஒவ்வொரு வருஷமும் எந்த ஸ்கீம் அப்டேட் ஆகிட்டே இருக்குன்றது தெரியும், எந்த பாயிண்ட் முக்கியம் உங்களுக்கு தெரியும். டிஃபரன்ஸ் புரியல. அப்ப இந்த ஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது யூபிஎஸ்சியோட ப்ளூ பிரிண்ட். ஸ்கூல்ல சொல்லுவோம்ல 10th 12th எந்த சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு முன்னாடியும் பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ அதை ப்ளூ பிரிண்ட் பார்ப்போம்ல, சேம் லைக் தட். ஸோ யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்றது வேற, என்னென்ன கொஸ்டின் வந்திருக்குன்றது வேற, கொஸ்டினோட பேட்டர்னை கண்டுபிடிக்கிறது வேற. ஸோ யூபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் யூஸ் பண்றதுனால 2 அட்வான்டேஜ். ஃபர்ஸ்ட், எந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க, எந்த டாபிக்ஸ் கேட்பாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கீம் கேட்பாங்க, ஓகே. அது மட்டும் கிடையாது, அந்த ஸ்கீம்ல எந்த பாயிண்ட் படிக்கணும்ன்றது தெளிவா பேட்டர்ன் சொல்லிடும். இப்போ என்ன ஆகுது, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எடுத்துக்கிற டைம் என்ன ஆகும், குறையும். ஏன்னா ஒரு ஸ்கீம் பார்த்தா ஒரு நிறைய அகாடமி இருக்கும். எந்த அகாடமியில் மோஸ்ட்லி அகாடமியில் இப்போ நானும் வச்சுக்கோங்களேன், நான் வந்து அந்த ஸ்கீம் நடத்த போறேன்னா இந்த 6 பாயிண்ட்டை நான் கிளாஸ் சொல்ல மாட்டேன். ஏன்னா கிளாஸோட மெயின் இன்டென்ஷனாக இருக்கும் அதை புரிய வைக்கிறதுக்கு, கான்செப்ட்ல ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு. மெயின்ஸில் கேட்டால் இப்படி யூஸ் பண்ணிக்கிறது, இன்டர்வியூல கேட்டால் நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணணும், அந்த கிளாரிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதை நான் சொல்லி தருவேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா எந்த கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸையோ பிடிஎஃப் படித்தாலும் அது ஸ்கீம் இருந்துச்சு. நான் எக்ஸாம்பிள் ஸ்கீம் சொல்கிறேன். ஏன்னா யூபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரில் ப்ளூ பிரிண்ட் பார்த்தாச்சு, பேட்டர்ன் பார்த்தாச்சு, எந்த ஆங்கிள் கேட்போம் பார்த்தாச்சு. இப்போ அந்த ஆங்கிளில் பிக் பண்ணி ஒரு நோட்ஸ் எழுதிக்க வேண்டியது அவசியம். இப்போ சொல்லுங்க, யூபிஎஸ்சிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் முக்கியமா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் எப்படி வந்து ஒரு ஜென்ரலாக இருக்கிற ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பேப்பரில் பார்க்குறதையோ அகாடமி நோட் புக்கே நம்ப முடியும். அகாடமியோட பர்பஸ் வந்து அந்த ஸ்கீமை ஹோலிஸ்டிக்காக கவர் பண்ணுறது. பட் நீங்கள் யார் ஸ்டூடெண்ட், உங்களுக்கு தேவையான 6 பாயிண்ட் எடுத்துக்கணும். அந்த 6 பாயிண்ட் எடுத்து தான் டேப்லோ காலம் போகணும். ஸோ வாட் இஸ் த கன்க்ளூஷன்? கரண்ட் அஃபேர்ஸ் வரும்போது கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப வாஸ்டா இருக்கு, நிறைய இருக்கு. அப்போ அதை நீங்கள் ஒரு லிமிட் பண்ணணும்னா லிமிடேஷன் பண்றதுக்கு யூபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரை பயன்படுத்துங்க. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் தான். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு கிளாஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல யூபிஎஸ்சி என்ன டிமாண்ட் பண்ணுது, அந்த டாபிக்ல எந்த மாதிரி ஆங்கிள் கேட்குது, எங்க ட்விஸ்ட் வைக்கின்றது பார்க்கலாம்.